சரி, ஓகே. வணக்கம். நம்ம ஜட்ஜ்மெண்ட்குள்ள போயிடலாம். தமிழ் ஓப்பன் போட்டல. சாந்தினி மேம் வந்து லிங்க் ஓப்பன் பண்ணுங்க. ஆல்ரெடி ஓப்பன். தமிழ் லிங்க் ஓப்பன் போட்டல. போட்டுட்டேன் சார், எப்போ போட்டுட்டேன். 8:55 போட்டேன். ஓகே ஓகே ஓகே. ஓகே, இப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய 18 பேர்ல நாளிலேருந்து ஒரு முயற்சி பண்ணலான்னு இருக்கோம் இஎம்எஸ்ல. என்ன அப்படின்னா, டெய்லியும் கோர்ட்டில் நடக்கக்கூடிய விஷயத்த வந்து ஒரு நியூஸ் மாதிரி ஒரு சும்மா இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்னென்ன விஷயங்கள் வந்திருக்கு, அப்புறம் மதுரையில், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த விஷயத்த வந்து நாங்கள் நோட்ஸ் மாதிரி கொடுத்துருவோம். நீங்கள் அதை அப்படியே செய்தி மாதிரி காலையில் நீதிமன்ற செய்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போடுறதுக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க? யாராச்சும் வில்லிங்க இருந்தால் சொல்லுங்கள், ஒன்றா சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி போடுவோம். சார் எந்த மாதிரி கேக்குறீங்க? புரியல சார். மேம் இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ இன்னைக்கு நம்ம லைவ்ல வாரன் பெஞ்சில் அதெல்லாம் பார்த்தோன்னா நிறைய ஜட்ஜ்மெண்ட் வந்து வரும் மேம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை சும்மா ஒரு ஹிங்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இன்ட்ரீம் பெயிலில் வந்திருக்காரு அப்படின்னா, அது இன்ட்ரீம் பெயில் என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி அதை மட்டும் ஷார்ட்டாக அது மாதிரி ஒவ்வொன்றையுமே அது மாதிரி எடுத்து பண்ணலாமான்னு கேட்குறேன். அன்னைக்கு வந்து ஒரு 10 கோர்ட் நியூஸை வந்து வாசிக்கிற மாதிரி, ஒரு அதிகபட்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிற மாதிரி. பண்ணலாம் சார். ஓகே, இப்போ கவி மேம் வந்து ரெடியா இருக்கீங்க. வேற யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? நிறைய பேர் வந்தீங்கன்னா மாலை செய்திகள் கூட போடலாம். சார் நான் இப்பதான் கொஞ்சம் ஜாயின் பண்ண முடிஞ்சிச்சு, என்னன்னு சொல்ல முடியுமாங்க சார்? மேம் உங்க பேர் எழுதியாச்சே நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே. எதுலங்க சார்? எனக்கு தெரியலைங்க சார். மேம் காலைல நியூஸ் வாசிக்கிறது மேம். ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து அன்னன்னைக்கு ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல என்னென்ன கேஸ் நடந்துச்சு அப்படின்றத ஒரு செய்தி மாதிரி. எதுல சொல்லணும் சார்? வாட்ஸ்அப் குரூப்லயா? நீங்க ஒரு வாய்ஸ் போட்டீங்கன்னா அதை நம்ம ஒரு இதா ரெடி பண்ணிக்கலாம், ஒரு நியூஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், ஒரு ஆடியோ நியூஸ் மாதிரி. சரிங்க சார். சரி ஓகே நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் வெர்சஸ் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். அரவிந்த் கெஜ்ரிவால் வெர்சஸ் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் 2024 INSC பேஜ் நம்பர் 400. ஓகே, எங்கள் சீரியல் அடிக்கடி இந்த பெயில் சம்மந்தமாக சொல்லுவாங்க, பெயில்ன்றது ஒரு ஜுடிஷியல் லாட்ரிங்க அப்படின்வாங்க. அப்படின்னா லாட்ரின்னா என்ன, எப்படி விழுகுதுன்னு நமக்கு தெரியாது. அது மாதிரி இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் கீழே இப்போ இடையில வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க, அது வந்து அந்த ஜட்மெண்ட்லேயே சொல்லிட்டாங்க இது மற்றவங்க யாருக்கும் பொருந்தாதுன்றத சொல்லிட்டாங்க. இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே ஒன்ஸ் யாராச்சும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக காலங்காலம் உள்ளே இருக்கிறது தான் இப்போது நடந்துட்டு வர ஒரு சினோரியாவாக இருக்குது. அதனால் இப்போ யார் அரெஸ்ட் பண்ணாலுமே திரும்பி வெளியே வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜியில் இருந்து மணிஷ் சிசோடியா, இன்னும் நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிடறாங்க. அதே மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி அவங்களோட கேஸ் கூட பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கடைசி வரைக்குமே மினிஸ்டரோட அவங்க இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணவே இல்லை. அப்போ அதை வந்து ஒரு பெரிய விஷயமா ஒரு மினிஸ்ட்ரி வெளியே வந்தா பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பயன்படுத்தாரு, விடக்கூடாதுன்னு இடி சொல்லிட்டே இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவரோட மினிஸ்ட்ரி பதவியை வந்து ராஜினாமா பண்ணாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து
கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னே வைங்களேன். கஷ்டப்பட்ட மீன்ஸ் பெயில் வாங்குறது பெரிய இஷ்யூவா இருக்கு. அது பெரிய பெரிய ஜாமான்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் நிப்பாட்டி பார்த்தாச்சு. கபில் சிபில்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் மந்தூர்னு ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் தான் இதுக்கு வந்து ஃபேமஸான கேஸ். அதுக்கு வந்து கவுன்சிலா போய் ஆஜராகி பேசினாங்க. அதனாலதான் செந்தில் பாலாஜி கேஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கபில் சிபில் வந்து கொண்டு வந்து இங்கே ஆஜராகலாம் வச்சாங்க. இது மாதிரி யாரெல்லாம் சீனியர் மோஸ்ட் அட்வொகேட்டோ அவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து வாதாடி பார்த்துட்டாங்க. யாருக்குமே பெயில் கிடைச்சதா இல்லை. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்களுக்கு வந்து இன்ட்ரீம் பெயில் கிடைச்சிச்சு, நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். ஓகே, ஆனா என்ன காரணத்துக்காக இன்ட்ரீம் பெயில் கிடைச்சது அப்படின்றத இன்னைக்கான ஜட்மெண்ட்ஸ்ல பார்க்க போறோம். போலாமா? உள்ள போலாமா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுல? ஓகே ஃபைன். இன்னைக்கு சொல்லுங்க, எனக்கு கேட்கல. ஒரே ஒரு ஒண்ணு மேம், ஒண்ணு இல்ல. இப்ப இன்ட்ரீம் பெயில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு எதனால கொடுத்தாங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். கூடுதலா இன்னைக்கு நீங்க கான்ஸ்டிடியூஷன் கிளாஸ் பாக்குறோம். உள்ள கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தமாவும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. என்ன கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னா, எலெக்ஷன்ல வந்து ஓட் போறதுன்றது ஃபண்டமெண்டல் ரைட்டா, அப்புறம் இன்ட்ரீம் பெயில் வந்து 21 வந்து 21க்கு ஆதரவா இருக்குதா அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமா தான் பார்க்க போறோம். ஓகே, அரவிந்த் கெஜ்ரிவால் வெர்சஸ் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் 2024 INSC பேஜ் நம்பர் 400. ஓகே, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்கள வந்து 21/3/2024 முன்னாடி வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதை வந்து சேலஞ்ச் பண்றாங்க ஹைகோர்ட்ல. ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணிருக்கு, அவங்க அரெஸ்ட் பண்ணது சரிதான் அப்படின்ட்டாங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து அதுக்கான வாத பிரதிவாதங்கள்லாம் மிக நீண்ட முறையில வந்து போயிட்டு இருக்குது. எங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்து போயிட்டு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்ல வந்து பெயில் வந்து ட்ரையல் கோர்ட் இன்னும் அவங்க மூவ் பண்ணவே இல்லை. அரெஸ்ட்டை சேலஞ்ச் பண்ணிட்டேன்னா எதுக்கு பெயில் அப்படின்னு சொல்லிட்டு பெயிலோடய நின்றுட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கும் போதே கோர்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏன் வந்து இன்ட்ரீம் பெயில் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை வந்து எழுப்புறாங்க. ஏன் வந்து இன்ட்ரீம் பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ வந்து 18வது லோக்சபா தேர்தல் வந்து நாடு முழுக்க நடக்குது. இதுல வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை குறிப்பா அவங்கள எடுத்துட்டோம் அப்படின்னா, அவரு ஆம் ஆத்மி கட்சியோட இந்திய அளவு தலைவர், அப்புறம் டெல்லியோட முதல்வர். இப்படி இருக்கும்பொழுது அவரு போய் அங்க இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஏன் பங்கெடுக்க கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து பரிசீலனை பண்றாங்க. இப்ப பரிசீலனை பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த வந்து ஒரு பெயிலுக்கு வந்து ட்ரையல் கோர்ட் கொடுக்கலாம், ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்பீல் வரும்போது ஹைகோர்ட் கொடுக்கலாம். இப்ப பெயிலே இவங்க மூவ் பண்ணல, சுப்ரீம் கோர்ட் வந்து அதுல பெயில் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது, ஒரு முதலமைச்சருக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரசன்ட் கேஸுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்றாங்க. இதுதான் இன்னைக்கு ஜட்மெண்ட். ஓகே, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மேல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைகோர்ட் வந்து அப்ஹோல்டு பண்ண 21/3/2024 ஜட்மெண்ட் எடுத்து இங்க வந்து வந்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் மூலமா வந்திருக்காங்க. அந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன்ல வரும்போது இந்த ஆர்டிகல் 19 ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 செக்ஷன் 19 வயலேட் பண்ணுது, ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் இன்ன வரைக்குமே ஒரு பெரிய பேசும் பொருளா இருக்குது. அந்த 19 வந்து ஸ்டக் டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் அந்த கேஸ்லாம் இப்போ பெண்டிங்கா இருக்கு. ஒவ்வொரு பெஞ்ச் முன்னாடி பெண்டிங்கா இருக்கு. ஓகே, நம்ம அது பின்னாடி இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க மேல போட்ட கேஸ்ன்றது அதாவது டெல்லின்றது ஒரு யூனியன் பிரதேசம். யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து யார் வந்து அதிக பவர் இருக்கும் அப்படின்னா, லெப்டினன்ட் கவர்னருக்கு தான் வந்து அதிக பவர் இருக்கும். இப்போ லெப்டினன்ட் கவர்னர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு புகார் வந்து ஒன்று கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 20/7/2022 அப்போ ஒரு புகார் வந்து கொடுக்குறாங்க. அந்த புகார் படி 17/8/2022 அப்போ ஒரு எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. 120B கீழேயும் செக்ஷன் 7 ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழேயும் பதிவு பண்றாங்க. ஆஃப்டர் தட் அந்த செக்ஷன்ஸ் வந்து PMLA ஆக்ட் கீழே ரெஜிஸ்டர் ஆகி அது என்ன ஆகுது அப்படின்னா டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. இதுதான் வந்து கேஸு. இந்த கேஸ்ல வந்து கிட்டத்தட்ட 8 முறைக்கு மேல சம்மன் அனுப்பி இது விசாரிக்கிறாங்க. அதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஆஜராகல அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஃபர்தரா வந்து ரிமாண்ட் பண்றாங்க. அந்த ரிமாண்டை சேலஞ்ச் பண்றதா இந்த கேஸ். ஓகே, இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 18வது லோக்சபா தேர்தல் ஒட்டி கிட்டத்தட்ட உள்ளே டிஸ்கஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 970 மில்லியன்
மக்கள் வந்து நீங்க ஓட்டு போட போறாங்க. அடுத்த 5 வருடத்துக்கு யார் வந்து நம்மளை நிர்வகிக்க போறாங்கன்றது தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையும் கூட இதுதான். அப்ப இப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து இந்த கேம்பெயின், அதாவது இந்த பிரச்சாரத்துல ஈடுபடுறதுக்கு நம்ம ஏன் வந்து கொடுக்க கூடாது, இது ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஸ்பெஷல் சர்க்கம்டன்ஸ் வரும்போது அப்ப இன்ட்ரீம் பெயில் கொடுக்கறதுக்கான பவர் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, முகேஷ் கிருஷ்ணாபுரியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், அந்த ஜட்மெண்ட் குரூப்ல ஷேர் ஆயிருக்குது, அதுக்குள்ள இருக்க ஜட்மெண்ட் தான் இது. வந்து 2010 15 SEC பேஜ் நம்பர் 154. இந்த இன்ட்ரீம் பெயில்ன்றது இன் வியூ ஆஃப் ஆர்டிகல் 21 வந்து இன்க்ளூட் ஆகுது. அதை கொடுக்கும்பொழுது அவங்களோட ரைட்ஸை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும், ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ரெண்டாவது, இன்ட்ரீம் பெயில் கொடுக்கறதுக்கு வந்து ஓகே, அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்துக்குலாம் வந்து இன்ட்ரீம் பெயில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த டாடு துளசிதாஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ், அது என்டிபிஎஸ் கேஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆதார் பெர்வஸ் வெர்சஸ் ஸ்டேட் அப்படின்ற ஒரு கேஸ், அந்த கேஸ்லயும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணா கூட இடி வந்து வழக்கமாக தெரியும் உங்களுக்கு, வழக்கமா இந்த பிஎம்எல் ஆக்ட்ல கடுமையா வந்து யாரையும் வெளியே கூட கூடாதுன்றதுல திட்டவட்டமா இருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அனுகுல் சந்திர பிரதான் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1997 6 SEC பேஜ் நம்பர் 1, 1997 6 SEC பேஜ் நம்பர் 1. இதுல தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரைட் டு ஓட்டுன்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, அது கான்ஸ்டிடியூஷனல் ரைட் தான். ரைட் டு ஓட்டுன்றது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, அது கான்ஸ்டிடியூஷனல் ரைட் தான். இட் கேன் பி கரெக்டைல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இதை வந்து சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இவரை விடணுன்றது ஏதோ எலெக்ஷன் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல் ரைட்டு, அதுக்காக இவரை விடணுன்ற மாதிரி இருக்குது, அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி இடி வந்து இந்த விஷயத்தெல்லாம் முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஆனந்த நம்பியார் அண்ட் அதர் வெர்சஸ் ஸ்டேட் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் அதர்ஸ் அப்படின்ற ஒரு கேஸ். இதுல என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு எம்பியா இருக்காங்க. எம்பியா இருக்கக்கூடியவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு பார்லிமெண்ட்ரி நான், என்னை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிரீவன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் வந்து இடி வந்து கோட் பண்றாங்க. கோட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, அதனால வந்து இவருக்கு இன்ட்ரீம் கஸ்டடி கொடுக்கக்கூடாது, சரி இன்ட்ரீம் பெயில் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றத விஷயத்த வந்து சொல்லுவாங்க. ஆனா கோர்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இடியோட எல்லா வாதங்களையும் வந்து எடுத்துக்காம 2 ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்கள வந்து விடுறாங்க. ஒன்று வந்து சிவசங்கர் தாஸ் அலைஸ் பின்டு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒடிசா அண்ட் அனதர். சிவசங்கர் தாஸ் அலைஸ் பின்டு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒடிசா அண்ட் அனதர் 2024 SEC ஆன்லைன் SC பேஜ் நம்பர் 410. Next, the state of Andhra Pradesh versus Narachandra Babu Naidu. இந்த ரெண்டுமே என்னன்னா, பெயில வர்றவங்க வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிஷன் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கண்டிஷன் போடக்கூடாது, அவங்களோட ரைட்டை வந்து இதை வைலேட் பண்ற மாதிரி இருக்குன்ற விஷயம் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஜூன் 1 வரைக்கும் ஒரு இன்ட்ரீம் கஸ்டடி வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அப்போ அதுக்கு என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா, 50,000 ரூபாய் பாண்டு வித் 1 ஷூரிட்டி. 50,000 பாண்டு வித் 1 ஷூரிட்டி. அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னா, அங்க நம்ம என்ன பார்த்திருப்போம், நார்மல் பெயில வந்து என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், நார்மல் பெயில மாத்திரம் லைக் ஆஃப் அந்த JM ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சொல்லியிருப்போம். இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸோட அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் படி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டிஸ்கிரிப்ஷன் வந்து ஜெயில் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். ஓகே, அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இவங்க வந்து தலைமைச் செயலகத்துக்குள்ள, டெல்லியோட தலைமைச் செயலகத்துக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கேஸ் சம்பந்தமா இவரோட ரோல் என்ன அப்படின்றத பப்ளிக் முன்னாடி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இவங்க வந்து அபிஷியலா வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே சைன் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஆனா எப்ப பண்ணலாம் அப்படின்னா, லெப்டினன்ட் கவர்னன்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம், இதுல வந்து நீங்க இந்த கிளியரன்ஸ்க்கு நெசசரிக்கு வந்து கண்டிப்பா போட்டு தான் ஆகணும் அப்படின்னா நீங்க அங்க வந்து சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து அஸ்யூஷுவல் இருக்கக்கூடியது என்னது, விட்னஸோட இன்டராக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாங்க. கடைசியா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பெயில் கொடுத்தது, இந்த இன்ட்ரீம் பெயில் கொடுத்தது வந்து எந்த வகையிலையுமே இது ஒரு மெரிட்டா எடுத்துட்டு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய கேஸுக்கும் ஏற்கனவே பெண்டிங் இருக்கக்கூடிய கேஸுக்கும் இதை வந்து மெரிட்டா எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட்டை வந்து முடிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்களுக்கு வந்து இன்ட்ரீம் கஸ்டடியில இன்ட்ரீம் பெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தந்த கண்டிஷன்ஸ் படி தான் கொடுத்துருக்காங்க. கிளியரா? சரி, ஓகே. கிட்டத்தட்ட 17 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியா நாளைக்கு ஹோம்ஒர்க் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நீங்க வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கிறீங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த சார்ஜ் ஷீட்ல யாரெல்லாம் அக்யூஸ்ட்னு சொல்லியிருக்காங்களோ அந்த அக்யூஸ் யாருமே ஏபி வாங்கவே இல்லை. இப்போ நீங்க காக்னிசன்ஸ் எடுக்கணும். இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றது? அக்யூஸ்டுக்கு என்ன வழி இருக்கு, இல்ல கோர்ட் வந்து என்ன பண்ணலாம்? இதான் கொஸ்டின் புரிஞ்சுதா? மத்தவங்க எல்லாரும் தம்ஸ் அப் போடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க சார். சார் இப்போ நீங்க வந்து மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கீங்க சார். நீங்க வந்து சார்ஜ் ஷீட் எல்லாரும் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த சார்ஜ் ஷீட்ல வந்து அக்யூஸ்ட பத்தி சொல்லும்போது பெயில் அக்யூஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ சார்ஜ் ஷீட் வேற எங்க இருக்குன்னு தெரியல, பெயில்டு பை கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெயில் பை கோர்ட்டு, பெயில்டு பை மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாருங்க, இது சார்ஜ் ஷீட்டு. இந்த சார்ஜ் ஷீட் இங்க தெரியுதா? பெயில்டு பை கோர்ட் இருக்கா, தெரியுதா? எஸ் சார், தெரியுது. இதான் சார்ஜ் ஷீட்டு. பாருங்க, இதான் சார்ஜ் ஷீட். சார்ஜ் ஷீட்ன்றது இந்த ஒண்ணு, இந்த யார் யார் அக்யூஸ்ட், மொத்தம் இதுல எத்தனை அக்யூஸ்ட் இருக்காங்க பாருங்க, 3 அக்யூஸ்ட்டும் ஒவ்வொன்றுக்கா சொல்றாங்க. இதான் இந்த ஃபைனலா இந்த கேஸ்ல என்ன விஷயத்த வந்து நான் சார்ஜ் பண்றேன் இவங்க மேல அப்படின்ற இந்த 4 பேப்பர் மட்டும்தான் சார்ஜ் ஷீட். அவ்வளவுதான், இதுதான் சார்ஜ் ஷீட். இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அனெக்சர்ல மகஜர் இதெல்லாம் சேர்த்து வரும். அப்போ இந்த 4 பேப்பர் தான் சார்ஜ் ஷீட்டு. ஓகே, இந்த சார்ஜ் ஷீட்ல இந்த அக்யூஸ்ட் பாருங்க. இப்போ இந்த இதுல அக்யூஸ்ட் யாரு? ஷாஜகான் இருக்கு. இந்த ஷாஜகான்ற அக்யூஸ்ட் வந்து பெயில் வாங்கிட்டான்னு வருது. இப்போ இவங்க ஏபி வாங்கல அப்படின்னா, பாபா மேம் சொன்ன மாதிரி அப்ஸ்கேன்லயே வந்து ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா, கோர்ட் வந்து காக்னிஸ் எடுக்கும் போது என்ன பண்ணணும்? இது ஒரு அக்யூஸ்டா இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு ஹோம்ஒர்க் உங்களுக்கு. ஓகேவா? எல்லாரும் கொஞ்சம் ஆக்டிவா பதில் சொல்லுங்களேன். இல்ல எழுதிட்டு இருக்கனால எதுவும் பண்ண முடியலையா? ஓகே, ஃபைன். சரி, ஓகே. இப்போ நம்ம இடையில வந்து ஒரு கிளாஸ் வந்து நான் சாந்தினி மேம்கிட்ட கேட்டு, இப்போ நம்ம ரீசெண்டாக எடுத்த கொஸ்டின்ஸை ஒரு 2-3 கொஸ்டினை மட்டும் சூஸ் பண்ணி அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஆனால் அந்த கிளாஸ் வந்து கடைசி கிளாஸ் தான். ஃபர்தரா நீங்க எப்படிலாம் தேடணும், எப்படிலாம் எடுக்கணுன்றதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு வழிகாட்டலுக்காக தான் அந்த கிளாஸ். அதனால அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அஸ்யூஷுவல் நீங்க எப்பயுமே ஆன்சர் பண்ற மாதிரி ஆன்சரை வந்து எழுதி நீங்க ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்ருங்க. நான் உங்களுக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏற்கனவே அனுப்புனவங்களுக்கு வந்து ப்ரீவியஸாக எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் 2 days மட்டும் கரெக்ஷன் பண்ணாமல் இருக்கு. அதை கரெக்ஷன் பண்ணி அதுக்கு என்ன சைட்டேஷனோ அதோட சேர்த்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன்.
அதே மாதிரி இப்போ நீங்க இப்போ யாராச்சும் வந்து முழு நேரமா வந்து இப்போ ஜுடிஷியல் எக்ஸாமுக்குன்னு ப்ரிப்பேர் பண்றவங்க பண்ணுங்க. ஆனா அதே சமயத்துல வீக்லி டுவைஸ் வந்து ஒரு 2 நாள் அதுக்குன்னு ஒதுக்கிடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மண்டே ஃப்ரைடே அப்படி மாதிரி ஒதுக்கிட்டீங்கன்னா 2 நாள் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போயிருங்க. போயிட்டு அந்த 2 நாள் ஏதோ ஒரு ரெகுலரா நல்லா ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்ல போய் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு ஃபுல்லா என்ன நடக்குது ஏதுன்னு சொல்லி ஃபுல்லாமே கவனிங்க. ஃபர்ஸ்ட் டைம் எதுவும் புரியாம தான் இருக்கும். ஆனா நாளைக்கு நீங்க சப்ஜெக்ட் ஏதோ ஒரு நாள் படிக்கும் போது நம்மளோட பிரெயின் வந்து சொல்லும், இது அன்னைக்கு அந்த சார் இது கிராஸ் கேட்டது தானே, இது ஜட்ஜு கொஸ்டின் கேட்டது தானே, அப்படி மாதிரி ஏதோ ஒரு வகையில மைண்ட் வந்து சொல்லும். அதனால ப்ராக்டிஸை ஃபுல்லாமே தவிர்க்க வேணாம். அப்பப்போ டைம் கிடைக்கும் போது ஃபுல்லா போய், ஆனா அன்னைக்கு இப்போ போயிட்டோம் அப்படின்னா டெடிகேட்டிவா ஃபுல்லாமே உட்காந்துடணும். அன்னைக்கு சாப்பாடுலாம் எடுத்துட்டு போயிருங்க. திருப்பி போய் வீட்டுக்கு வந்தா மனசு மாறிடும். அதனால ட்வைஸ் வந்து போங்க. ட்வைஸும் போக முடியலனா வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் கண்டிப்பா கோர்ட்டுக்கு போங்க. வேற ஏதாவது ஜெனரல் டவுட்ஸ் ஏதாச்சும் தான் கேளுங்க. ஓகே ஃபைன். அதே மாதிரி இப்போ நம்ம ஓகே ஃபைன். சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம். மேம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேக்குதா? எஸ் சார் கேட்குது. லாஸ்ட் கிளாஸ் நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்? கான்ஸ்டியூஷன் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ரேஷ்மா மேம் நடத்திருந்தாங்க. ஸோ வந்து இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம டைட்டிலே போட்டிருந்தோம். ஸோ இந்த ஷார்ட் டைம்ல தான் கிளாஸும் அரேஞ்ச் பண்ணனால கொஞ்சம் கம்மி ஆர்டிகல்ஸ் தான் நீங்க நடத்த போறோம். ஸோ பேசுறது கிளியரா கேக்குது இல்லை? எல்லாரும் கிளியரா கேக்குதா? ஓகே. ஸோ சில கொஸ்டின்ஸ், இப்போ கான்ஸ்டியூஷன்ல எத்தனை ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது? ஸோ ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்துருப்போம். ஸோ ஹவு மெனி ஆர்டிகல்ஸ் இன் கான்ஸ்டியூஷன்? கான்ஸ்டியூஷன்ல எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கு? எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கு? எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? எத்தனை ஷெட்யூல்ஸ் இருக்கு? அன்மியூட் பண்ணி எல்லாமே சொல்லாமே. 12 schedule, 363 ஐயோ ஆர்டிகல் மறந்து போச்சுங்க. 394 ஆர்டிகல், 448 articles, 25 parts and 12 schedules. சரி ஓகே, எல்லாமே ஆன்சர் பண்றீங்க. ஓகே. ஸோ இப்போ கான்ஸ்டியூஷன்ல வந்து 395 ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மட்டும் ஷெட்யூல் எத்தனை ஷெட்யூல் இருக்குது? எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? 12 parts, 24 schedules. 24 schedules. 12 schedule, 24 25 parts. 25. 22 parts. 22 பார்ட்ஸ் தான் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ வந்து 395 ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ 12 ஷெட்யூல் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்ட்ஸ் வந்து 222 அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டிகல்ஸ் பார்த்தோம்னா 448 அப்படின்னு சொல்லுவோம் கரண்ட்ல. பட் ஆனா நம்ம வந்து அதோட லிமிட் என்ன அப்படின்னா 395 தான். ஸோ 1915ல வந்து ஜனவரி 26ல கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. என்னன்னு கொடுத்துட்டாங்க? கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு ரூல் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷன் அனதர் நேம் ரூல் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ரூல் பேஸ் பண்ணி இருக்குது? இப்போ ஒரு இந்தியா அப்படின்னா ஒரு அரசு இருக்கும். அந்த அரசு வந்து எப்படிலாம் வந்து நம்ம இந்தியா வந்து ஆட்சி செய்யணும், ஒரு இந்திய மக்கள்கிட்ட வந்து எப்படி ஆட்சி செய்யணும்,
ஒரு இந்திய குடிமகனுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு அப்படின்ற பல விஷயங்களை வந்து எதுல சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 1950 ஜனவரி 26ல வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து வெளியிடும் பொழுது எத்தனை ஆர்டிகல் இருந்துச்சு அப்படின்னா 395 ஆர்டிகல்ஸ், 8 ஷெட்யூல் அண்ட் 22 பார்ட்ஸ் வந்து இருந்துச்சு. பட் நவ் அதை எப்படி நம்ம சொல்றோம்னா 448 ஆர்டிகல்ஸ், 12 ஷெட்யூல்ஸ் அண்ட் 25 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த 448 ஆர்டிகல்ஸ் அப்படின்றத வந்து அதோட கவுண்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்ல. எதை சொல்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 338 ஆர்டிகல் அப்படின்னா 338 ஏ அப்படின்னு இருக்கும், 338 AA அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதோட கவுண்டை தான் சொல்றாங்களே தவிர அதோட லிமிட் என்ன அப்படின்னா 395 ஆர்டிகல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 8 ஷெட்யூல்னு சொல்லணும், 22 பார்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ இந்த 12 ஷெட்யூல்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா ஒவ்வொரு ஷெட்யூலும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து பேஸ் பண்ணி இருக்குது இல்லையா. இப்போ நம்ம எந்த ஷெட்யூலுக்கு போறோம், எந்த ஷெட்யூல பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. யூனியனும் அதன் நிலப்பகுதியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா அப்படின்ற ஒரு நாடு, அதோட டெரிட்டரிஸ். அப்போ இந்தியா அப்படின்றது எப்படி வந்துச்சு, அதோட டெரிட்டரிஸ்ன்றத என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்ற விஷயங்களை இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல எத்தனை ஆர்டிகல்ஸ் வருது அப்படின்னா ஆர்டிகல் 1 to 4 மொத்தம் 4 ஆர்டிகல்ஸ் வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த 4 ஆர்டிகல்ஸ் தான் என்னென்ன கண்டெயின் ஆயிருக்கு இதுல அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆர்டிகல்ஸ் போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் என்ன சொல்றது அப்படின்னா the name and territories of the union. ஸோ ஆர்டிகல் 1ஓட மார்ஜினல் நோட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நேம். ஃபர்ஸ்ட் எடுத்தாலே நேம் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து மென்ஷன் பண்றாங்க. வாட் இஸ் நேம், எந்த நேமை பத்தி சொல்றாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்போ நேம் அப்படின்னு சொல்லும் போது இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம இந்தியா அப்படின்னு ஒரு பேரு எங்க இருந்து நமக்கு வந்துச்சு, வெறும் இந்தியா அப்படின்றத நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தோமா. அப்ப அதோட நேம் அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம நாடு வந்து இந்தியா தான் அப்படின்ற ஒரு விஷயத்த எங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 1ல சொல்றாங்க. அப்ப எடுத்தாக்குல இந்தியா அப்படின்ற ஒரு பேர் வந்துருச்சா அப்படின்னா இல்ல. அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல இந்தியா அப்படின்ற ஒரு பேரை பத்தி சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில 2 நேம் வந்து கன்சிடர் பண்ணாங்க. இப்போ வந்து எனக்கு ஹிஸ்டரியில பார்த்துட்டு வந்தோம், ஹிஸ்டோரியல் பேக்ரவுண்ட் பார்த்துட்டே வந்தோம். ஸோ அப்படியே பார்த்துட்டே வரும்போது என்னது, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்றாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில என்னென்னலாம் வந்து நம்ம நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஹிஸ்டோரியல் பேக்ரவுண்ட்ல பார்த்துட்டு வந்து அப்படி பிரியாம்பிள் வரைக்கும் வந்துட்டோம். இப்ப ஃபைனலா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில தான் என்னது, ஒவ்வொரு ஆர்டிகளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வரணும், நம்ம இந்தியாவுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத ஒரு பேசிக்ல இருந்து கொண்டு வராங்க. ஸோ அப்பதான் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில ஒரு கன்சிடரேஷன் வைக்கிறாங்க, 2 கன்சிடரேஷன் வைக்கிறாங்க, 2 நேம கன்சிடரேஷனும் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா பாரத் அப்படின்னு ஒரு நேமும், இன்னொன்னு இந்தியா அப்படின்னு ஒரு நேம். ஸோ 2 நேமும் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில வைக்கிறாங்க. ஸோ இந்த பாரத் அப்படின்னா என்ன தெரியுமா, நம்ம வந்து இதுக்கு இப்போ நம்ம பாரத் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ட் நம்ம அப்படிதான் படிச்சுட்டு இருக்கோம். ஏன் பாரத் அப்படின்னு சொல்றோம், பாரத்னா என்னது யாருக்கா தெரியுமா, பாரத்னா என்னது, அதோட விஷயம் என்னன்னு தெரியுமா யாருக்காச்சும், ஏன் பாரத் அப்படின்னு? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதை நம்ம பாரத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியல. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் நிறைய எல்லா ஸ்டேட்ஸையும் சேர்த்து இருக்கிறதுனால அது நம்ம வந்து இந்தியாவை வந்து பாரத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நீங்க டெஃபினேஷன் சொல்றீங்க, நேம் ஏன் பாரத், அதோட நேம் எதனால கொண்டு வராங்க, அதோட பாரத்னா என்ன அப்படின்னு நான் கேட்கிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது சொல்றீங்க? எம்பரர் பாரதாவோட நேம் இந்தியன் சப்கான்டினென்ட் ஃபுல்லா அவர் கான்கர் பண்ணதால அவரோட அப்படியே வச்சிருக்காங்க. சான்ஸ்கிரிட் வேர்ட் கிரேட் எம்பரர் பாரதா. ஓகே, ஸோ பாரத் அண்ட் இந்தியா அப்படின்னு 2 நேம் வந்து கன்சிடர் பண்றாங்க. இந்த பாரத் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ அசார் சொல்ல மாட்டோம், ஒரு நம்ம இந்தியாவை ஆண்ட ஒரு பாரத மன்னர் அப்படின்ற ஒரு பேரை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பாரத் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் நேம் அப்படின்றனால பாரத் அப்படின்ற ஒரு நேம் வந்து கன்சிடர் பண்றாங்க கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில. இன்னொரு பேர் அப்படின்னா இந்தியா. இந்தியா அப்படின்றது ஒரு மாடர்ன் நேம். இந்த இந்தியா அப்படின்றதுக்கு வர்றதுக்கான ஹிஸ்டோரியல் பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு.
ஸோ நமக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்லை. அப்போ 2 நேம் கன்சிடர் பண்றாங்க, ஒண்ணு பாரத் அண்ட் இந்தியா. இப்போ ஆர்டிகல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நாடு நம்ம இருக்கக்கூடிய இந்த நாடு வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க, தட் இஸ் பாரத். அப்போ ஃபைனலா என்ன டிசைட் பண்றாங்கன்னா, இது இந்தியா தான், இது ஒரு இந்திய நாடு, தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா தான், பாரதம் என்றும் நம் நாட்டை அழைக்கலாம் அப்படின்னு ஃபைனலா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில பிக்ஸ் பண்றாங்க. சோ இப்போ இந்தியாவா பாரதா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவும் சொல்றாங்க, பாரத்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலா இட் இஸ் இந்தியா, பாரத் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நேம் வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அடுத்த வேர்ட் பார்த்தோம்னா ஷால் பி யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா தட் இஸ் பாரத் கமா ஷால் பி யூனியன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. யூனியன் ஆஃப் த ஸ்டேட்ஸ்னா என்ன? யூனியன் ஆஃப் த ஸ்டேட்ஸ்னா என்ன? யாராவது சொல்லுங்க. யூனியன்னா இப்போ அமெரிக்கால பார்த்தோம்னா எல்லா சின்ன சின்ன ஸ்டேட் சேர்ந்து ஒரு கண்ட்ரியை கிரியேட் பண்ணுச்சு. பட் இந்தியா பார்க்கும்போது சென்டர் தான் ஸ்டேட். ஸோ சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் வந்து இந்தியானா என்ன, பாரத்னா என்ன அப்படின்றது சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஷால் பி யூனியன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில ஒரு விஷயம் வருது, நம்ம இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்டா இது ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வருது. அப்போ டாக்டர் அம்பேத்கர் தான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நம்ம இந்தியா என்னன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாரு, மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்றாரு. ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்னா என்னன்னா மாநிலங்களின் கூட்டாட்சி அப்படின்றதா வந்து கூட்டரசு அப்படின்றதா வந்து ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட். ஏன் நம்ம இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாரு, ஏன் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்டுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஜென்ரலா இந்த கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி இந்த யூனிட்டரி அண்ட் ஃபெடரிசம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் வந்து இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் வந்து கிளாசிஃபை பண்ணும்போது நம்ம இந்தியா வந்து எப்படிப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு பார்க்கும்போது 2 வகையா வந்து கிளாசிஃபை பண்றாங்க. ஒண்ணு வந்து யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ வந்து பாக்குறாங்க. இந்த யூனிட்டரி அப்படின்னா என்னன்னா ஒரே ஒரு அரசு மட்டும்தான் இருக்கும். இப்ப சென்ட்ரல் அப்படின்னா சென்ட்ரலுக்கு தான் அதிகமான அதிகாரங்கள் இருக்கும். அதுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலுமே அதிகமான அதிகாரம் வந்து சென்ட்ரலுக்கு தான் இருக்குமே தவிர அதோட பரிந்துரையின்படி அது கொடுக்கக்கூடிய அதிகாரங்கள் மட்டும்தான் ஸ்டேட் வந்து செயல்படுமே தவிர தன்னிச்சையா செயல்பட முடியாது. சோ சென்ட்ரல் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் தான் மேலோங்கி இருக்கும். இதுவே ஃபெடரல் அப்படின்னா 2 கவர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கும். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு அதிகாரங்கள் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சில அதிகாரங்கள் இருக்கும். 2ம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2க்குமே ஈக்குவலான அதிகாரங்கள் தான் இருக்கும். இப்போ இப்படி பார்க்கும்போது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சென்ட்ரலா அதாவது யூனிட்டரி அண்ட் ஃபெடரலா அப்படின்னு பார்க்கும்போது குவாசி ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பார்த்தோம்னா ஃபெடரலாவும் இருக்கு, யூனிட்டரியாவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு முழு அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டு இருக்குது. சில டைம்ல ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மேலோங்கி இருக்கும் அப்படின்ற சில நம்ம பின்னாடி வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியும். சோ இது நம்ம கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோம்னா குவாசி ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஜட்ஜ்மெண்ட்லயும் இந்த விஷயங்களை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ நம்ம மறுபடியும் ஆர்டிகல் வரலாம். இப்போ இந்தியா வந்து என்னன்னு சொல்றாங்க, அம்பேத்கர் யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதனால சொல்றாரு அப்படின்னா, ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா நிறைய மாநிலங்கள் சேர்ந்து என்ன பண்ணலாம், தங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு 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 தேசத்தை உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அமெரிக்கா பார்த்தோம் அப்படின்னா அதோட இண்டிபெண்ட் ஆன டைம்ல நிறைய மாகாணங்கள் ஒரு 30 மாநிலங்கள் ஐ திங்க் 30 மாகாணங்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்குது. என்னன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம இந்த மாநிலங்கள் இப்போ 30 மாநிலங்கள் இருக்கு, நம்ம 30 மாநிலங்களும் சேர்ந்து நம்ம ஒரு கண்ட்ரியா ஃபார்ம் ஆகலாம். அப்ப அந்த கண்ட்ரியா ஃபார்ம் ஆகும் போது இப்ப சென்ட்ரல் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கும். இப்ப ஸ்டேட்ல ஒரு மாநிலம் ஒரு மாநிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாநிலம்க்கு இந்த ஸ்டேட்ல இருந்து நான் பிரிஞ்சு போறேன் அப்படின்னா அதுக்கு பர்மிஷன் வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்ட பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்டு ஒரு டெரிட்டரியில இருந்து பிரிஞ்சு போகுது, இல்ல ஒரு மாநிலத்திலிருந்து குறிப்பிட்ட பகுதி பிரிஞ்சு போகுது அப்படின்னா அதுக்கு பர்மிஷன் தேவை.
ஓகேவா? அதுக்கு என்னென்ன பர்மிஷன் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ ஒரு அவ்வளவு ஈஸியா ஒரு ஸ்டேட்டோ இன்னொரு ஸ்டேட்டோ பிரிஞ்சு போறதுக்கான ஒரு வழிவகை வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு சொல்லல. ஆனா ஃபெடரல் சிஸ்டம் ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த மாட்டம் ஒரு வழிவகை இருக்கிறதுனால நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஸ்டேட் ஒரு பர்மிஷன் இல்லாம பிரிஞ்சு போறதுக்கோ இல்ல ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸ்ல நம்ம இந்தியா அப்படின்ற எல்லா மாநிலங்களும் ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸ்ல ஜாயின் பண்ணுச்சுனாலும் இல்ல. அதனால இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காரணங்களை முன் வச்சு சோ இந்தியா வந்து ஷால் பி a யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சா? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இதை எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல the state and the territories shall be specified in first schedule அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்டேட்ஸ்னா என்ன, டெரிட்டரிஸ்னா என்ன அப்படின்றத எங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. ஸோ இது சொன்னா புரியாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்ல நீங்க வந்து பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்டையும் அதோட டெரிட்டரிஸ் என்ன அப்படின்றதையும் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல வந்து நமக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட நமக்கு நீங்க ஷெட்யூல் ஓபன் பண்ணி பார்த்தாலே போட்டிருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த டெரிட்டரிஸ் அப்படின்னா இந்தியாவோட எல்லை பகுதிகள் அப்படின்னு சொல்றோம். அந்த டெரிட்டரிஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும், எதெல்லாம் கம்ப்ரைஸ் ஆகும் அப்படின்னா 3 விஷயங்களை வந்து சொல்றாங்க. ஒண்ணு டெரிட்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ். சோ நம்ம இந்தியாவுல எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது, எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது? 29 புரியல. 29 28 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது? 8. ஓகே. இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட எல்லை பகுதிகள், இந்தியாவோட டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா டெரிட்டரிஸ் ஆஃப் த ஸ்டேட், ஸ்டேட்டோட டெரிட்டரிஸ் இது எல்லாமே வந்து டெரிட்டரிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல இன்க்ளூட் ஆகும். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல மென்ஷன் பண்ணிருக்க அந்த யூனியன் ஆஃப் டெரிட்டரிஸ், அதாவது யூனியன் டெரிட்டரிஸ்னா என்னது, மத்திய அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடியாக ஆட்சி செய்யக்கூடிய இடம் தான் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் சொல்றோம். அந்த யூனியன் டெரிட்டரிஸ் சொல்லக்கூடிய அந்த 8 இடங்களுமே என்னன்னு சொல்றாங்க டெரிட்டரிஸ் அப்படின்ற விஷயங்கள்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு இந்த டெரிட்டரிஸ் அப்படின்றது இன்னொன்னு சீல என்ன சொல்லிருப்பாங்கன்னா such other territories as may be acquired அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா இது ஒருவேளை இன் ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கு வந்து ஏதேனும் ஒரு பகுதி பெறாங்க, ஒரு புதுசா ஒரு பகுதியை வந்து இந்தியாவோட வந்து சேர்க்கிறாங்க, இல்ல புதுசா ஒரு பகுதி வந்து இந்தியாவோட ஆட்சி பகுதிக்கு வருது அப்படின்னா அந்த டெரிட்டரிஸ் கூட வந்து ஆர்டிகல் 1 பொறுத்த வரைக்கும் டெரிட்டரிஸ் அப்படின்ற இந்தியாவோட டெரிட்டரிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இன் ஃபியூச்சர்ல இந்தியாவோட பெறப்படுது அப்படின்னா அப்ப எந்தெந்த வகையில பெறப்படும், எந்தெந்த வழிகள்ல பெறப்படும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ 2 ஸ்டேட் இருக்குது வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஸ்டேட் வந்து இன்னொரு ஸ்டேட்டோட மெர்ஜ் ஆக போறோம், இல்ல இன்னொரு 2 ஸ்டேட்டையும் பிரிக்க போறோம்னா ஒரு வாக்கெடுப்பு வந்து மக்களுக்குள்ள நடத்துவாங்க. நீங்க வந்து எந்த ஸ்டேட்டோட சேர்றீங்க அப்படின்னு ஒரு பொது கருத்து இல்லாட்டி மக்களிடம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வாக்கெடுப்பு வந்து நடத்துவாங்க. சோ இந்த மாதிரியான வகையில இன் ஃபியூச்சர்ல ஒரு இந்தியால ஒரு ஸ்டேட்டை வந்து சேர்க்கிறாங்க அப்படின்ற போதோ, இல்ல லீஸ் குத்தகைக்கு எடுக்கிறாங்க, இல்ல பர்ச்சேஸ் பண்றாங்க, இல்ல ஒரு உடன்படிக்கையின் மூலம் வந்து ஒரு ஸ்டேட்டையோ இல்ல ஒரு பகுதியை வந்து இந்தியாவில பெறாங்க அப்படின்னா சோ அந்த டெரிட்டரிஸ்மே இன்க்ளூடட் டெரிட்டரிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 1ல சொல்றாங்க. சோ ஆர்டிகல் 1 பொறுத்த வரைக்கும் கிளியரா ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க நம்ம இந்த நாடை என்ன நேம்ல சொல்லி கூப்பிடணும், இதுல உள்ள டெரிட்டரிஸ் எல்லாம் எதெல்லாம் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வேற இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல அந்த ஸ்டேட்டோட டெரிட்டரிஸ் என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களையும் ஆர்டிகல் 1ல என்ன பண்ணிட்டாங்க, கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சோ ஆர்டிகல் 1ல எல்லாருக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? சொல்லுங்க மேம். பூங்கடி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்தது போலாம் மேம்.
இப்போ வரும் ஆர்டிகிள் டூ அண்ட் 2A அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஆர்டிகிள் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ நியூ ஸ்டேட்ஸ். ஸோ நமக்கு மார்ஜினல் நோட்ஸ்லேயே சொல்லிட்டாங்க, ஒரு புது மாநிலங்களை வந்து அட்மிஷன் பண்றதோ இல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றதோ இது வந்து என்னென்ன விஷயங்கள் எந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்றது வந்து ஆர்டிகிள் 2ல வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஆர்டிகிள் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவுல ஒரு புதிய மாநிலங்களை அட்மிஷன் அனுமதிக்கலாம் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தோற்றுவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்தியாவுல ஒரு புதிய மாநிலங்களை அதாவது அனுமதிக்கலாம் அண்ட் தோற்றுவிக்கலாம்னா யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் முழு அதிகாரம் கொடுக்குறாங்க. ஸோ ஆர்டிகிள் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ஸ்டேட்டை வந்து அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்துக்கு அதிகமான அதிகாரம் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்டை சொல்லுதா இல்ல யூனியன் டெரிட்டரிஸையுமே அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா கிளியராகவே சொல்லிட்டாங்க, நியூ ஸ்டேட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, இங்க நியூ டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்ல. ஓகேவா? அப்போ ஆர்டிகிள் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய மாநிலங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணலாமே தவிர யூனியன் டெரிட்டரிஸ் வந்து புதுசா அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண முடியாது. அது பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா பாராளுமன்றத்துக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது இந்தியாவுல இருக்கக்கூடிய பகுதியா இல்ல இந்தியாவிலிருந்து வேற ஒரு பகுதியா அட்மிஷன், அதாவது ஒரு புது மாநிலத்துக்களை தோற்றுவிக்கிறது இல்ல புது மாநிலங்களை அனுமதித்தல் அப்படின்றது வந்து இந்தியாவா இல்ல இந்தியா வெளியில இருந்தா அப்படின்னு பார்க்கும்போது நாட் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து இங்க நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இந்தியாவில உள்ள பகுதிகள் இல்லாம இந்தியாவிலிருந்து புதிய மாநிலங்கள், இப்போ இந்தியால ஆல்ரெடி ஒரு பகுதி இருக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா அப்படின்றதுல தமிழ்நாடு இருக்குன்னா அந்த ஒரு பகுதியை வந்து நம்ம புதுசா வந்து தோற்றுவிக்கவோ இருக்கிற ஒரு பகுதியை வந்து நம்ம அனுமதிக்கலாம் முடியாது. இப்போ இந்தியா இருக்குது அப்படின்னா வெளியில இருந்து ஒரு பகுதியை நம்ம இந்தியாவுக்குள்ள அனுமதிக்கலாம், வெளியில இருந்து ஒரு பகுதியை இந்தியாவுக்குள்ள தோற்றுவிக்கலாம் தவிர இந்தியாவுக்குள்ள உள்ள ஒரு பகுதியோ இந்தியாவுக்கு உள்ள ஒரு எல்லைகளோ வச்சு நம்ம ஒரு ஸ்டேட் வந்து கொண்டு வர முடியாது அப்படின்றதுதான் இன்னொரு அடிஷ்னலான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு புரியும். இப்ப கோவா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கோவா வந்து இண்டிபெண்டன்ட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா 1961ல தான் நம்ம இந்தியாவோட கோவா அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்து நம்ம வந்து ஜாயிண்ட் ஆகுது. பிஃபோர் இண்டிபெண்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா கோவா அப்படின்ற ஒரு இந்தியாவோட சேர்க்கப்படவே இல்லை. அப்போ வெளியில இருந்து கோவா அப்படின்ற ஒரு பகுதிய நம்ம இந்தியாவுடன் தோற்றுவிக்கிறோம் பாத்தீங்களா? சோ இந்த மட்டும் வெளியில இருந்து ஒரு பகுதியை வந்து இந்தியாவில இருந்து தோற்றுவிக்கலாம் ஆர் அட்மிஷன் பண்ணலாம். அதே மட்டும் சிக்கிம் கூட சொல்லலாம். சிக்கிம் பார்த்தோம் அப்படின்னா 1975ல பார்த்தோம்னா இந்தியாவோட ஆட் பண்ணாங்க. கோவா பார்த்தோம் அப்படின்னா 1961ல வந்து இந்தியாவோட ஆட் பண்ணாங்க. சோ இந்த மாட்டம் வந்து ஆர்டிகிள் 2 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்தியாவுடன் இல்லாத ஒரு பகுதியை புதிய ஒரு மாநிலமாக சேர்க்கிறதா வந்து ஆர்டிகிள் 2 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகிள் 2A பார்த்தோம் அப்படின்னா சிக்கிம் டு பி அசோசியேட் வித் த யூனியன் அப்படின்ற ஒரு கான்செப்டை கான்ஸ்டிடியூஷன் வந்து 36th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975ல வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு தேவையில்ல. ஸோ ஆர்டிகிள் 2 எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? கேட்டுட்டு இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 3 போலாம். ஆர்டிகிள் 3ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ் பவுண்டரிஸ் ஆர் நியூ நேம் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் அப்படின்றதான் இந்த 3யும் 2வையும் டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு மார்ஜினல் நோட்ஸ்ல இருக்கும். அந்த ஒரு வேர்டு தான் என்னது, ஆர்டிகிள் 2வையும் 3யையும் டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்னா என்னது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், வெளி மாநிலங்களோ இல்ல வேற ஒரு இடத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஓகேவா? என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசா ஒரு மாநிலங்களை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், இல்ல அதோட எல்லைகளை வந்து மாத்தலாம் அல்லது குறைக்கலாம், அல்லது அதோட பெயரை வந்து புதிதாக சேர்க்கலாம். ஸோ இந்த மாட்ட விஷயங்கள் வந்து ஆர்டிகிள் 3ல வந்து சொல்லியிருக்காங்க. அதோட பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் ஏல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா form a new state by separate of territories from any state or by uniting two or more states or part of the state or by uniting any territories to part of any states. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மாநில
பகுதி ஒரு அதோட டெரிட்டரிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணு பிரிக்கலாம். இப்போ ஒரு கேரளா அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து 2ஆ பிரிக்கலாம். இல்லைன்னா ஒண்ணுக்கு மேற்பட்ட ஒண்ணு இல்லாட்டி 2 ஸ்டேட்ஸ் இருக்குன்னா அதை ஒன்னா ஜாயின் பண்ணி அது ஒரு ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஏதோ ஒரு டெரிட்டரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை என்ன பண்ணலாம்னா ஜாயின் பண்ணி புதுசா ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். அப்போ இல்ல மெர்ஜ் அண்ட் செப்பரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் முக்கியமானது. அப்ப 2 மாநிலங்கள் சேர்த்து ஒரு மாநிலங்கள் சேர்க்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்ப ஆந்திர பிரதேஷ் இருக்குல்ல, சோ ஆந்திராவை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்டா இருந்துச்சு, அதை பிரிச்சு ஆந்திரா அண்ட் தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்டா மேம் மைக் மியூட் ஆயிடுச்சு. கேக்குதா கேக்குதா ஓகே சாரி. ஏல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இப்ப 2 ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 ஸ்டேட்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒரு ஸ்டேட்டை 2 ஸ்டேட்டா டிவைட் பண்ணி ஒரு செப்பரேட் ஸ்டேட்டா கூட நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆந்திரா இருந்துச்சு, நம்ம ரீசெண்டா கூட பார்த்தோம். இப்ப ஆந்திரா வந்து ஆந்திரா அண்ட் தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்டா வந்து செப்பரேட் ஸ்டேட்டா வந்து பிரிச்சு என்ன பண்ணாங்க அதோடைய புது ஸ்டேட்டா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு டெரிட்டரிஸ் இருக்குது, அதோட சேர்ந்து ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அதை 2ஐயும் மெர்ஜ் பண்ணி ஒரு புது ஸ்டேட்டா வந்து என்ன பண்ணலாம் அனௌன்ஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. சோ மெர்ஜ் அண்ட் செப்பரேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஏஐ பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க. அப்போ 2 மாநிலங்கள் இருக்கு அப்படின்னா 2ஐயும் சேர்த்து ஒரு நியூ ஸ்டேட்டாவும் நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா இருக்கிற ஸ்டேட்டை என்ன பண்ணலாம் ரெண்டாவோட பிரிச்சு தனித்தனி ஸ்டேட்டா கூட நீங்க சொல்லலாம். அந்த மட்டும் ஒரு அதிகாரம் இங்க யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பில இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் எனி ஸ்டேட். அப்போ ஒரு ஸ்டேட் இருக்குது, எனி ஸ்டேட் எந்த ஒரு ஸ்டேட்டாவோட இருக்கலாம், அந்த ஸ்டேட்டோட ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அதோடைய பரப்பளவை நிலப்பரப்பை என்ன பண்ணலாம்னா அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சீல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெமினிஸ் த ஏரியா ஆஃப் எனி ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு மாநிலத்தோட நிலப்பரப்பை என்ன பண்ணலாம் குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஈல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்டர் த பவுண்டரிஸ் ஆஃப் எனி ஸ்டேட். எந்த ஒரு ஸ்டேட்டோட எந்த ஒரு மாநிலத்தோட எல்லை பகுதிகளை என்ன பண்ணலாம் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு ஆல்டர் த நேம் ஆஃப் எனி ஸ்டேட். எந்த ஒரு மாநிலத்தின் பெயரையும் மாற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆர்டிகிள் 3 பொறுத்த வரைக்கும் 4 பவர் வந்து அதிகாரம் வந்து பார்லிமெண்ட் கொடுத்திருக்காங்க. நியூ ஸ்டேட்டை வந்து கொண்டு வரலாம், அதோட நிலப்பரப்பை வந்து அதிகரிக்கலாம், நிலப்பரப்பை குறைக்கலாம், அதே மட்டும் பவுண்டரிஸை வந்து மாற்றி அமைக்கலாம், பெயர்களை மாற்றலாம் அப்படின்னு மொத்தம் 4 அதிகாரங்களை வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ ஆல்டர் த நேமுக்குன்னா நம்ம என்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், 2011 பார்த்தோம்னா கேரளா அப்படின்றத கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தணும் ஒரு பில் பாஸ் பண்ணாங்க. அதே மட்டும் ஒரிசா பார்த்தோம்னா ஒடிசா அப்படின்னு கூப்பிடணும்னு சொன்னது. அதே மட்டும் நம்ம தமிழ்நாடு கூட ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு, இப்ப என்னன்னு சொல்றோம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டோம். சோ இந்த மாட்டம் நான் ஒரு ஸ்டேட்டோட நேமை என்ன பண்ணலாம் ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த 4 அதிகாரங்கள் 4 விஷயங்கள் வந்து நம்ம இந்தியா பொறுத்து நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க. இப்ப கொடுத்துட்டே 2 கண்டிஷன் வந்து சொல்றாங்க. எங்க சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொவிசோ கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொவிசோ கிளாஸ் எப்ப ஆட் பண்றாங்க அப்படின்னா 5th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955ல வந்து இந்த ப்ரொவிசோ ஆக்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வராங்க. இந்த ப்ரொவிசோல பார்த்தோம்னா 2 விஷயம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நீங்க ஒரு பில் வந்து பாஸ் பண்றீங்க, இது சம்பந்தமா வந்து ஒரு பில் வந்து ஏதோ ஒரு ஹவுஸ் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பேரை வந்து நான் மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு பில் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அப்ப அந்த பில் பாஸ் பண்ணி நம்ம ஆக்டா இது பண்ணிடலாமா, அந்த நேமை மாத்திடலாம்னா மாத்த முடியாது அப்படின்றாங்க. இப்ப என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றத ப்ரொவைடட் கிளாஸ்ல சொல்றாங்க. இப்ப மேலே வந்து ஒரு பார்லிமெண்ட்டுக்கு 4 அதிகாரம் கொடுத்துட்டோம். இந்த 4 அதிகாரத்துல நீங்க இதை எப்படி வந்து கொண்டு வரலாம் அப்படின்னா அந்த ப்ரொவைடட் கிளாஸ்ல சொல்றாங்க ஒரு பில் வந்து நீங்க பாஸ் பண்ணணும். ஓகேவா, அந்த பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் யார்கிட்ட வைக்கணும், பிரசிடென்ட் கிட்ட வைக்கணும். பிரசிடென்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரியர் ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து வைக்கணும். இந்த மட்டும் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை வந்து நாங்க சோ நேம் வந்து நாங்க மாத்தலாம் இருக்கோம் அப்படின்னு ஒரு பில் வந்து பாஸ் பண்றாங்க. அதுக்கான ஒரு ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் வந்து பிரசிடென்ட்டா வைக்கிறதா சொல்லிட்டு அந்த பில் வந்து பாஸ் பண்றாங்க. இப்ப அந்த
பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டி இன்கேஸ் அப்படி அவங்க பாஸ் பண்ணப்பட்ட பில்ல ஒரு அந்த தமிழ்நாட்டோட ஸ்டேட்டோட ஏரியாவோ இல்ல தமிழ்நாடோட பவுண்டரிஸோ இல்ல தமிழ்நாடோட நேமோ ஏதோ ஒரு வகையில அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தோணும் போது பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட எந்த ஸ்டேட் இப்ப தமிழ்நாட்டோட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட உங்களோட வியூ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரெஸ்கிரைப்டு பீரியட் வந்து வைப்பாரு. அந்த பீரியட்ல அந்த நம்ம ஸ்டேட் என்ன பண்ணணும், அதுக்கான ஒப்பீனியன் வந்து சொல்லணும், உங்களோட வியூ என்ன அப்படின்னு சொல்லி. இது மட்டும் உங்க நாடோட நேம மாத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது ஒரு பீரியட் வந்து பிரசிடென்ட் கொடுக்குறாரு. அந்த பீரியடுக்குள்ள என்ன பண்ணணும், அதுக்கான உங்களோட வியூ என்ன, நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அதுக்கான வியூ வந்து சொல்லணும். இப்போ அந்த பிரசிடென்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த கொடுக்கப்பட்ட அந்த பீரியட் என்ன பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இன்னொன்னு அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண பீரியடுக்குள்ளயோ இல்ல குறிப்பிடப்பட்டுள்ள இவ்வளவுதான் அப்படின்னு இந்த டேட்டுக்குள்ள நீங்க கொடுக்கணும் இல்ல இந்த நாட்களுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த காலத்துக்குள்ளயோ நீங்க எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் எந்த ஒரு வியூவும் நீங்க கொடுக்கல அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பில்லுக்கு வந்து அலோவ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு விஷயம், இன்னொரு கேஸ் லாஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பாபுலால் எதிர் பம்பாய் மாநிலம் அப்படின்ற ஒரு கேஸ்ல பிரசிடென்ட் கிட்ட இது மட்டும் ஒரு பிரெஸ்கிரைப் பீரியட் வச்சு ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ரொவைடட் கிளாஸ்ல இருந்தாலுமே இந்த பார்லிமெண்டத்துக்கும் பிரசிடென்ட்டும் இவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து பைண்ட் பண்ணுமா, அவங்க சொல்ற ஒப்பீனியன் வந்து இவங்க ஏத்துக்கிட்டதான் ஆகணும் அப்படின்னு அதுக்கான அவசியம் இல்லை. இது வந்து அவங்களுடைய பிரசிடென்ட்டோட அதிகாரம். இங்க வந்து இவர் ஒப்பீனியன் கேக்குறாங்க, உங்களோட ஒப்பீனியன் எல்லாம் முடியும்னு சொல்றாங்க இல்ல முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்றதுக்காக அவங்களோட வியூ வந்து கேட்டுப்பாங்களே தவிர அந்த வியூவை அப்படியே பைண்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம் இல்லை அப்படின்றத பாபுலா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பம்பாய் அப்படின்ற ஒரு வழக்குல வந்து சொல்றாங்க. ஆனா இந்த இதுல நம்ம ப்ரொவிசோ கிளாஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பில் வந்து பாஸ் பண்றீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் பிரசிடென்ட் ஒரு ப்ரீயர் இன்டிமேஷன் வைக்கணும். இப்ப பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்கிட்ட வந்து ஒரு வியூ கேட்பாரு, ஒரு பிரெஸ்கிரைப் பீரியட் வந்து கேட்பாரு, இல்ல டைம் கூட அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த பில்ல வந்து அலோவ் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த ப்ரொவைடட் கிளாஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாமே சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆர்டிகிள்ல கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் இ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் பார்த்தோம். கிளாஸ் ஏல என்ன பார்த்தோம், ஒன்னு இல்லாட்டி ரெண்டு, அதாவது ரெண்டு இல்லாட்டி அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் வந்து ஒன்னா ஜாயின் பண்ணி ஒரு செப்பரேட் ஸ்டேட்டாவோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஏல பார்த்தோம். அதுவே ஈல என்ன பார்த்தோம், ஆல்டர் த நேம் ஆஃப் எனி ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டோட நேம் வந்து நம்ம ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் ஈல வந்து பார்த்தோம். இந்த எக்ஸ்பிளனேஷன் ஒன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கிளாஸ் ஏ அண்ட் இல ஸ்டேட் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க பாத்துப்பீங்கல்ல, அந்த ஸ்டேட் வந்து நாட் ஓன்லி ஸ்டேட் மாநிலங்களை மட்டும் இன்க்ளூட் அதாவது மாநிலங்கள் மட்டும் சொல்லல, அது யூனியன் டெரிட்டரிஸையும் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டேட்டை மட்டும் ஒரு ஸ்டேட்டை இன்னொரு ஸ்டேட்டோட இணைச்சு ஒரு புது ஸ்டேட்டை நம்ம வந்து கொண்டு வரலாம், பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஸ்டேட் அப்படின்ற ஒரு மீனிங்குள்ள யூனியன் டெரிட்டரிஸும் வரும் அப்படின்றனால ஒரு யூனியன் டெரிட்டரிஸ் கூட என்ன பண்ணலாம், ஒரு யூனியன் டெரிட்டரி இப்ப பாண்டிச்சேரியும் கொஞ்சம் லடாக் அப்படி இருக்குன்னா அந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு புதிய யூனியன் டெரிட்டரியா கூட என்ன பண்ணலாம், அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரொவிசோ கிளாஸ்ல பார்த்தோம், ப்ரொவிசோ கிளாஸ்ல என்னன்னு பார்த்தோம், ஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ப்ரொவிசோ கிளாஸ்ல சொல்லப்பட்டுள்ள ஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் டஸ் நாட் இன்க்ளூட் த யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ப்ரொவிசோல சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் யூனியன் டெரிட்டரிஸ் இன்க்ளூட் பண்ணாது. ஆனா ஆர்டிகல் ஏ அண்ட் கிளாஸ் ஏ அண்ட் இல சொல்லப்பட்டுள்ள ஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் யூனியன் டெரிட்டரியும் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸ்பிளனேஷன் ஒன்ல. இந்த எக்ஸ்பிளனேஷன் ஒன்னு எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா 18th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1966 வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் ஒன்னு வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் 2லயும் மேல சொன்ன அதே ஒரு விஷயத்த ஒரு பிரீஃபா வந்து சொல்றாங்க. என்னன்னா கிளாஸ் ஏல வந்து பார்லிமெண்டத்திற்கு ஒரு ஸ்டேட்டை வந்து மெர்ஜ் பண்றதுக்கும் செப்பரேட் பண்றதுக்கும் அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மட்டும் பார்லிமெண்டத்துக்கு இன்னொரு அதிகாரமும் இன்க்ளூட் ஆகும். என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளோட சொல்றேன், இப்போ தமிழ்நாடு பிளஸ் பாண்டிச்சேரி இதை இரண்டையும் சேர்த்து நம்ம ஒரு புதுசா ஒரு ஸ்டேட்டை நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு யூனியன் அண்ட் யூனியன் இப்போ பாண்டிச்சேரியும் லடாக்கையும் சேர்த்து
ஒரு புதிய யூனியன் டெரிட்டரியா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஒரு புதுசா ஒரு யூனியன் டெரிட்டரியா நீங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிளாஸ் ஏல ஸ்டேட்டை மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எக்ஸ்பிளனேஷன் 1ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, புதுசா ஒரு ஸ்டேட்டையோ இல்ல புதுசா ஒரு யூனியன் டெரிட்டரியோ வந்து நீங்க எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, ஆல்ரெடி இருந்த ஒரு ஸ்டேட்டையோ இல்ல ஆல்ரெடி இருந்த ஒரு யூனியன் டெரிட்டரிஸையோ நீங்க சேர்த்து கூட ஒரு யூனியன் டெரிட்டரிஸா கொண்டு வரலாம், இல்ல ஒரு ஸ்டேட்டா கொண்டு வரலாம், இல்லைன்னா ஒரு யூனியன் டெரிட்டரியும் இன்னொரு யூனியன் டெரிட்டரியும் மெர்ஜ் பண்ணி ஒரு புதிய யூனியன் டெரிட்டரியா கூட என்ன பண்ணலாம் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு பாராளுமன்றத்துக்கு என்ன பண்றாங்க, இந்த அதிகாரங்கள் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்றாங்க. சோ எக்ஸ்பிளனேஷன் 3 எல்லாருக்கும் ஓகேவா? எனி டவுட்ஸ் இருக்குதா? எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, புரியலையா? எனி டவுட்ஸ் இருக்கு எக்ஸ்பிளனேஷன் ஆர்டிகல் 3 பொறுத்த வரைக்கும்? எக்ஸ்பிளனேஷன் 1ல ஒரு இடத்துல ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் யூனியன் டெரிட்டரின்னு மீன் பண்ண சொல்றாங்க. அதே சேம் எக்ஸ்பிளனேஷன்ல ரிவர்ஸா வந்து சொல்லும்போது இப்போ அதுக்கு கான்ட்ராவா இருக்குல்ல மேம். அப்போ எதை அட்மிட் பண்ணிக்கிறது? ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் யூனியன் டெரிட்டரியா? ஸோ அப்போ யூனியன் டெரிட்டரின்னு ஒரு ஒரு பார்ட்டே இருக்காது இல்லைங்களா இந்தியாவில்? புரியல, மறுபடியும் கேளுங்க. லாஸ்டா ஒன்று கேட்டீங்களா, அது என்ன கேளுங்க மேம். எக்ஸ்பிளனேஷன் 1ல ஸ்டேட் இன்க்ளூட்ஸ் யூனியன் டெரிட்டரின்னு சொல்லியிருக்காங்க. அதே எக்ஸ்பிளனேஷன்ல ஸ்டேட் டஸ் நாட் இன்க்ளூட் யூனியன் டெரிட்டரின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் திஸ் ஆர்டிகல், எது ஆர்டிகல் 3ல இன் கிளாஸஸ் A to B, ஓகேவா, ஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயத்துல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் அப்படின்றதுல இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இன் ப்ரொவிசோ கிளாஸ்ல ஸ்டேட் வந்து டஸ் நாட் இன்க்ளூட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். இந்த ப்ரொவிசோவை பொறுத்த வரைக்கும் மட்டும் இந்த ஸ்டேட் அப்படின்றது வந்து டஸ் நாட் இன்க்ளூட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்றாங்க ப்ரொவிசோ பொறுத்த வரைக்கும் மட்டும். ஆனா இந்த A to E பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அப்படின்ற விஷயத்துல வந்து யூனியன் டெரிட்டரிஸ் வந்து அப்ளை ஆகாதுன்னு சொல்றாங்க. எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து ஆர்டிகிள் 4 சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஏன் அப்படின்னா, ஸ்டேட் அப்படின்னு ஒரு புதுசா ஒரு ஸ்டேட், தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட்டை நீங்க வந்து கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு பார்லிமெண்ட்ல சில மெஜாரிட்டி ஆஸ்பெக்ட்ல தான் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பில் பாஸ் பண்ணுவோம். பட் யூனியன் டெரிட்டரியை நீங்க வந்து கொண்டு வரும்போது அதுக்கு வேற வகையில தான் என்ன பண்ணுவோம்னா வந்து பில் வந்து அதாவது மெஜாரிட்டி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதை வந்து ஆர்டிகல் 4ல சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஸ்டேட்டை நீங்க வந்து ஒரு பார்லிமெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா ஒரு சிம்பிள் ஆக்டா தான் என்ன பண்ணுவோம் நீங்க வந்து அதை கொண்டு வரணுமே தவிர, அந்த சிம்பிள் ஆக்டுக்கு என்ன அப்படின்னா ஒரு சில அந்த எப்படி சொல்றாங்க, அதுக்கு வந்து எம்பி, அதாவது அந்த பில்லை எம்பி மட்டும் இன்ட்ரோ பண்ணா போதும், சிம்பிள் மெஜாரிட்டி வந்து என்ஆஃப், ஜாயிண்ட் சிட்டிங் வந்து தேவையில்லை அப்படின்னு ஒரு சிம்பிள் ஆக்ட், ஒரு சிம்பிள் லா வந்து கொண்டு வரதுக்கு இது வந்து என்ஆஃப். ஆனா ஒரு யூனியன் டெரிட்டரியை நீங்க வந்து மாத்துறீங்க, ஒரு யூனியன் டெரிட்டரி நேமே மாத்துறீங்க, ஒரு யூனியன் டெரிட்டரி பவுண்டரிஸே மாத்துறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சிம்பிள் மெஜாரிட்டி வந்து நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. அதான் எங்க சொல்லிருக்காங்கன்னா ஆர்டிகல் 4ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்க எதை நீங்க பேஸ் பண்ணணும்னா ஆர்டிகல் 368 படி ஒரு கான்ஸ்டிடியூஷனே வந்து நீங்க சட்டம் திருத்தம் பண்ற மாட்டோம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்ப ப்ரொவிசோ கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பில்ல பாஸ் பண்ணுங்க, பிரசிடென்ட்டா ரெக்கமெண்டேஷன் கேளுங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட்ல வந்து நீங்க ஒரு ஒப்பீனியன் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ இது வந்து ஒரு ஸ்டேட்டை நீங்க பவுண்டரிஸ் மாத்துறீங்க, நேம மாத்துறீங்கன்னா இந்த விஷயம் ஃபாலோ பண்ணலாம். ஆனா ஒரு யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க வந்து ஒரு பில்ல பாஸ் பண்ணிட்டு பிரசிடென்ட் ப்ரியர் இன்டிமேஷன் கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்டுக்குலாம் ஒப்பீனியன் கேட்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிள் லாவா நீங்க அதை கொண்டு யூனியன் டெரிட்டரிஸ் நீங்க நேம மாத்தும் போது ஒரு சிம்பிள் லாவா கொண்டு வர முடியாது. அதனால ப்ரொவிசோல சொல்லப்பட்டுள்ள இந்த மெத்தடு யூனியன் டெரிட்டரிக்கு நீங்க மாத்தும் போது வராது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? ராமச்சந்திரன், உங்களுக்கு புரியலையா? மேம் புரியுது மேம். ஓகே மேம். ஓகே, அவங்களுக்கு ஆர்டிகல் 4 சொல்லும் போது உங்களுக்கு இது புரியும். இப்போ ஆர்டிகல் 4 பாருங்களேன்.
4ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆர்டிகிள் 2, ஆர்டிகிள் 3 இது கீழே வந்து என்ன பண்ணலாம், சில மாநிலங்களை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த மாநிலங்களை உருவாக்கும் போது நீங்க சிம்பிள் ஆக்ட் இருக்குல்ல, ஒரு சிம்பிள் லாவா தான் போட்டு நீங்க வந்து உருவாக்கணுமே தவிர ஆர்டிகிள் 368 யூஸ் பண்ணி நீங்க கான்ஸ்டிடியூஷனே திருத்தி ஒரு புதிய மாநிலத்தையே உருவாக்க அவசியம் இல்லை அப்படின்னு ஆர்டிகிள் 4ல சொல்லிட்டாங்க. சோ மறுபடியும் சொல்றேன், ஆர்டிகிள் 2 அண்ட் ஆர்டிகிள் 3 கீழே ஒரு மாநிலங்களை ஆட் பண்றீங்களோ, பவுண்டரிஸை மாத்துறீங்களோ, இல்ல நேம கொண்டு வரீங்களோ, இல்ல புதிய ஸ்டேட்டா உள்ள கொண்டு வரீங்களோ, இல்ல வெளியில இருந்து ஒரு ஸ்டேட்டை உள்ள கொண்டு வரீங்களோ, எனிதிங் எல்ஸ் ஆர்டிகிள் 2 and 3 பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பில் வந்து நீங்க பாஸ் பண்றீங்க. பில் பாஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி ஒரு விஷயம் பண்ண போறோம்ன்றத நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் இல்லையா? சோ இந்த மாட்ட விஷயங்கள் நீங்க ஆர்டிகிள் 2 and 3 நீங்க பயன்படுத்தும் போது சிம்பிள் ஆக்டா தான் அதை உருவாக்கணுமே தவிர ஆர்டிகிள் 380 யூஸ் பண்ணி மொத்தமா கான்ஸ்டிடியூஷனே நீங்க ஃபுல்லா அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் ஒரு ஸ்டேட்டோட நேமையோ ஒரு ஸ்டேட்டோட ஏரியாவோ நீங்க மாத்தணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா இப்போ ஆர்டிகிள் 368 வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் சொல்லியிருக்குது. இன்னொன்னு சிம்பிள். ரெண்டுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ ஆர்டிகிள் 368 பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு பில் வந்து இன்ட்ரோ பண்ணுவோம். யார் இன்ட்ரோ பண்ணுவாங்க? அமைச்சர் வந்து இன்ட்ரோ பண்ணுவார், மினிஸ்டர் தான் இன்ட்ரோ பண்ணுவார். நெக்ஸ்ட் டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளவு இருக்கணும், மோர் தென் 50 மெம்பர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எவ்வளவு டோட்டல் மெம்பர்ஸ் வந்து எவ்வளவு பேர் இருக்கணும் அப்படின்னா மோர் தென் 50 மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது லோக்சபா எம்பிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மெஜாரிட்டி வந்து பிரசன்ட் இன் ஓட், அதாவது எவ்வளவு பேர் வந்து மெஜாரிட்டி இருக்கணும் அப்படின்னா 2/3 மெத்தட் ஐ திங்க் சோ. அப்போ 2/3 மெத்தட்ல தான் என்ன பண்ணிருக்கணும், மெஜாரிட்டி ஓட்டு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜாயிண்ட் சிட்டிங் நாட் அலோட், அதாவது லோக்சபாவோ இல்ல ராஜ்யசபாவோ என்ன பண்ணணும், ரெண்டுமே இருந்துதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த 2 சிட்டிங் வந்து இருக்கக்கூடாது, நாட் அலோட் அப்படின்னு சொல்றாங்க, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. சோ இந்த 368 அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் இல்லையா? அது ரொம்ப ஒரு கடினமான ஒரு ப்ராசஸ் 368 பொறுத்த வரைக்கும். பட் சிம்பிள் லா அப்படின்ற போது இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு எம்பி வந்து ஒரு பில் வந்து இன்ட்ரோ கொடுக்கலாம். ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி மோர் தென் 50 மெம்பர்ஸ் எம்பி வந்து பிரசிடென்ட், அதாவது ஓட் போடுறதுக்கு ஒரு 50% ஆஃப் எம்பி வந்து பிரசன்ட் ஆனா போதும். ஜாயிண்ட் சிட்டிங் லோக்சபாவோ அண்ட் ராஜ்யசபாவோ இருந்தா போதும் அப்படின்ற மட்டும் ஒரு சிம்பிளான முறையில ஒரு ஆக்ட் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். சோ நீங்க ஆர்டிகல் 2 and 3 பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஸ்டேட்டை கொண்டு வரீங்கன்னா ஒரு சிம்பிளாவே பேஸ் பண்ணி நீங்க கொண்டு வாங்க. ஆனா ஆர்டிகல் 368 பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது ஒரு பெரிய ஒரு எப்படி ஒரு பெரிய கடினமான ஒரு பாதை. அதுக்காக நீங்க மொத்தமா உட்காந்து கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான வழியில ஒரு சிம்பிளாவே நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்குதான் வந்து ப்ரொவிசர் கிளாஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நம்ம ஈஸியா வந்து ஒரு நேமையோ இல்ல ஏரியாஸ்க்கோ நம்ம மாத்திட்டு போயிடலாம். பட் யூனியன் டெரிட்டரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவ்வளவு ஈஸியா அதை மாத்திட முடியாது. ஒரு நேமையோ டெரிட்டரிஸ் நீங்க மாத்திட முடியாது. அப்படி நீங்க மாத்தணும் அப்படின்னா ஆர்டிகல் 368 மூலியமா தான் நம்ம ஒரு பயன்படுத்தி நம்ம மாத்த முடியும். சோ அதனாலதான் ப்ரொவிசர் கிளாஸ்ல டஸ் நாட் இன்க்ளூட் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே மேம். சரி, ஓகே. மேம் இப்போ சிம்பிள் மெஜாரிட்டியா இல்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டியா மேம்? 2 and 3 ஆர்டிகல் புரியலங்க சார். சிம்பிள் மெஜாரிட்டி தான் சார். சிம்பிள் மெஜாரிட்டி வைஸ்ல தான் நம்ம ஆர்டிகல் 2 and 3 பொறுத்த வரைக்கும் நம்ம லா வந்து ஆக்ட வந்து கொண்டு வரணும். இப்ப ஆக்ட்னா என்னது, 2014ல வந்து 14 ஐ திங்க் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா ரீஅட்மிஷன் ஆக்ட் சம்திங் ஒரு ஆக்டா அதை கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி ஒரு பில்லா தான் இருக்கும். அப்ப அதை ஒரு ஆக்டா நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க சிம்பிள் மெஜாரிட்டி மூலம் நீங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 368 மட்டும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. கான்ஸ்டிடியூஷன்ன்றது அது ஒரு பெரிய ஒரு விஷயம், அதையே நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா மேம்? இப்போ அந்த மாதிரி ஸ்டாட்யூட்டரி ஆக்ட் மூலியமா கொண்டு வந்தா இப்போ ஸ்டில் கான்ஸ்டியூஷன்ல பார்ட் அப்படியே தான் மேம் எக்ஸிஸ்டிங் ஆகும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வராத வரைக்கும் அந்த புதுசாக உருவாக்கின கண்ட்ரி வந்து அந்த ஆக்ட் படி வேணா எக்ஸிஸ்டிங் ஆகலாம். ஆனால் கான்ஸ்டியூஷன் படி அது இன்னும் அது இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு டெரிட்டரியே இல்லாம தான் மேம் ஆக்ட் ஆகும். என்ன சொல்றீங்க? அதாவது கான்ஸ்டிடியூஷன் படி வந்து அதோட டெரிட்டரி மாத்தப்படாது, ஆனா நீங்க ஒரு ஆக்ட் கொண்டு வந்துட்டீங்கன்னா அது வேற அப்படின்றீங்களா? அது அப்படியேதான் இருக்கும் அப்படின்றீங்களா? எஸ் மேம்.
இப்போ நம்ம வந்து கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? சோ அதுல எல்லாம் நம்ம ஒரு விஷயம் கொண்டு வரதுனால நம்ம கான்ஸ்டிடியூஷனே மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல. இப்ப ஸ்டேட் லிஸ்ட்ல நம்ம ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டோம், இல்ல யூனியன் லிஸ்ட்ல ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டோம் அப்படின்றதுக்காக அந்த இது ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயத்த நம்ம இன்னொன்னு ஒரு ஸ்டேட் லிஸ்ட்ல கொண்டு வரோம். அதனால வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டு பண்ணிருக்கீங்க, அதனால வந்து 368 படி கான்ஸ்டிடியூஷனே மாத்தி கொண்டு வந்த மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ராமச்சந்திரன். மேம் ஓகே மேம். சோ இது நீங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாதுங்க சார். சோ கான்ஸ்டிடியூஷன்ல தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்மளா வந்து நம்மளா உருவாக்குனது இல்ல. சிம்பிள் மெஜாரிட்டி லாவா இருக்கட்டும், இல்ல 368 படி நம்ம வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் மாத்துறதா இருக்கட்டும், எல்லாமே கான்ஸ்டிடியூஷன்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் தான் நமக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்கு. அந்த ரைட்ஸை நம்ம கான்ஸ்டிடியூஷன் தான் கொடுத்துருக்குன்ற போது அது எந்த வகையிலையும் அது மாறாது. இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் நமக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பவுண்டரிஸை மாத்திக்கோங்க அப்படின்ற ரைட்ஸ் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. நீங்க நேம மாத்திக்கோங்கன்ற ரைட்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. சோ அது வந்து நம்ம ஸ்டேட் லிஸ்ட்ல கொண்டு வரலாமா, சென்ட்ரல் லிஸ்ட்ல கொண்டு வரலாமா, கன்கரண்ட் லிஸ்ட், இதெல்லாம் நம்ம ஆட் பண்றதுனால ஏற்கனவே இருந்த விஷயம் அப்படியே இருக்குமா, எரேஸ் ஆவாதா அப்படின்னா அது அடுத்தடுத்து வந்துட்டே தான் இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஆர்டிகிளே நம்ம வந்து மாத்துறோம். இப்ப 370ன்ற ஒரு ஆர்டிகல் இருந்துச்சு, அதை மொத்தமா தூக்கிட்டோம். சோ அது ஒரு பெரிய அமெண்ட்மெண்ட் தானே. சோ அந்த மட்டும் ஒரு விஷயங்களுக்கு தான் நீங்க சொல்ற மட்டும் யோசிக்கலாம். பட் இது வந்து ஒரு லா, ஒரு ஆக்ட் நம்ம கொண்டு வரோம். எப்படி சிஆர்பிசி கொண்டு வரோமோ, எப்படி ஒரு சிபிசி கொண்டு வரோமோ, அது மட்டும் ஒரு ஆக்ட் கொண்டு வரோம். அந்த ஆக்ட் கொண்டு வருவதன் மூலமாக ஒரு ஏரியாவை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம், ஒரு நேம கொண்டு வரோம், அவ்வளவுதான். சரி, இது சிம்பிளா அப்படி யோசிங்க, புரியுது? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்ப நம்ம இந்த ஆர்டிகல் 3 வந்து நம்ம பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு எல்லை பகுதியோ, ஒரு ஸ்டேட்டையோ, இல்ல ஒரு ஒரு டெரிட்டரிஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு செப்பரேட்டா ஒரு ஸ்டேட்டையோ உள்ள 2 ஸ்டேட்டை சேர்த்து ஒரு ஸ்டேட்டாவோ நம்ம என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஆர்டிகல் 3ல வந்து நம்ம படிச்சோம். இப்போ பெருபாரி கேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். இந்த பெருபாரி யூனியன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேசஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். எப்ப அப்படின்னா 1916 வந்து இந்த கேஸ் வந்து வந்துச்சு. பெருபாரி அப்படின்னா என்ன, யாருக்கு ஏதாவது தெரியுமா? பெருபாரி அப்படின்றது யார சொல்றாங்க? யாருக்கா எனி ஐடியா இருக்கா? பெருபாரின்னா யாரு, எதை சொல்றாங்க பெருபாரி அப்படின்னு? மேடம் அது ஒரு ஐலாண்டுங்க. இஸ் ஒன் ஆஃப் தி டெரிட்டரி located between Pakistan and India, மேம். அதாவது 20 miles ஐ திங்க் தி பார்ட் இஸ் கால்ட். அதை வந்து அந்த அந்த பரப்பை தான் வந்து பெருபாரின்னு சொல்லுவாங்க மேம். அது பாகிஸ்தானுக்கு விட்டு தரலாமா, இல்லை அது இந்தியாவுடைய இணைஞ்ச பார்ட்டா அப்படின்னு பிரசிடென்ட் முடிவு எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த கேஸ்ல. சரி, ஓகே. அப்போ வந்து ராமச்சந்திரனுக்கு இந்த கேஸ் தெரிஞ்சிருக்கு போல. ஓகே, நம்ம கேஸோட ஃபேக்ட் போலாம். பெருபாரி வழக்கு வந்து ஆர்டிகல் 3யோட வந்து மெர்ஜ் பண்ணி நம்ம படிக்க போறோம். எப்படி, எதனால அப்படின்றத நம்ம ஃபேக்ட போய் பார்க்கலாம். 1947 வந்து இப்ப போலாம், ஓகேவா? இப்ப 1947 வந்து ஒரு நமக்கு எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான டேஸ், ஓகேவா? சோ 1947 நமக்கு வந்து இண்டிபெண்டன்ட் கிடைச்சிச்சு, ஓகேவா? சோ 1947 ஆகஸ்ட் 15 வந்து இண்டிபெண்டன்ட் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. பாகிஸ்தானுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 14 தான் பார்த்தோம் என்னன்னா பாகிஸ்தானுக்கு வந்து சுதந்திரம் வந்து கிடைச்சிட்டு. சோ இதை ஏன் நான் அங்கேருந்து போறேன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, இந்த 1947 இந்த கேசஸ் பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, ராட்க்ளிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, சிரிஸ் ஜான் ராட்க்ளிஃப் அப்படின்ற ஒரு பர்சன். அவர் என்ன பண்ற, அவருக்கு என்ன ஒரு அதிகாரம் அப்படின்னா, புரியல என்ன சார்? அந்த நேம், அந்த பர்சன் நேம் ராட்க்ளிஃப், சிரிஸ் ஜான் ராட்க்ளிஃப். ஜான் ராட்க்ளிஃப். சோ இவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதிகளாக 1947 2க்கும் சுதந்திரம் கொடுத்தா, இப்ப அதோட எல்லை பகுதிகளை வந்து பிரிக்கணும். இந்தியானா எது, பாகிஸ்தான் எது அப்படின்ட்டு எல்லை பகுதிகளை பிரிக்கணும். அந்த எல்லை பகுதிகளை பிரிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த ராட்க்ளிஃப்ல வந்து இருந்துச்சு. அவர் என்ன பண்றாருன்னா ஒரு மேப் வந்து போடுறாரு.
இப்ப இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேப் போறாரு, இந்தந்த பகுதிகள் இந்தந்த டெரிட்டரிஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில எல்லை பகுதிகள் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி ஒரு மேப் மட்டும் போட்டு கொடுத்தார் நம்ம ராட்கிளிஃப். ஓகேவா? இப்போ இதுல பெருபாரி அப்படின்ற ஒரு கிராமம், இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது அப்படின்னா ஐஸ்வை ஜல்பைகுரி. ஒரு நிமிஷம் நான் நேம் நோட் செக் பண்ணிக்கிறேன். ஜல்பைகுரி டிஸ்ட்ரிக்ட், ஜல்பைகுரி அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? சோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தோம்னா பெருபாரி அப்படின்ற ஒரு கிராமம் வந்து இருக்குது. இந்த ஜல்பைகுரி டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் மேப்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனா இத வந்து ஒரு இது வந்து பெருபாரி அப்படின்றது இந்த ஹிந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடம் தான் வந்து பெருபாரி. மேப்ல வந்து இந்த மட்டும் பெருபாரி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து யாருக்கு, அதாவது பாகிஸ்தானுக்கா இல்ல இந்தியாவுக்கு அப்படின்ற ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்த வந்து அவர் மென்ஷன் பண்ணல. சோ இது வந்து ஒரு டிஸ்பியூட்டா ஆரம்பிக்குது. இது மென்ஷன் பண்ணாதோட விளைவா ஒரு டிஸ்பியூட்டா வந்து 1960 வந்து ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது. அப்போ இது என்ன பண்றாங்க அப்படின்னா பெருபாரிய வந்து ஒரு யூனியனா வந்து இந்தியாவின் ஒரு பகுதியில வந்து நம்ம, அதாவது பெருபாரி அப்படின்றது வந்து எங்க இருந்திருக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஹிஸ்டரி சொல்றேன். பெருபாரி அப்படின்றது இப்ப இந்தியாவோட மேப் நம்ம வந்து இமேஜின் பண்ணிப்போம். இந்தியாவோட மேப்ல பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட்ல பார்த்தோம்னா ஒரு பாகிஸ்தான் அப்படின்னும், ஈஸ்ட்ல பார்த்தோம்னா பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இந்த பங்களாதேஷ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. இது வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. இந்த வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் நடுவுல உள்ள அந்த எல்லை பகுதியில தான் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த பெருபாரி யூனியன் அப்படின்ற ஒரு பெருபாரி அப்படின்ற ஒரு பகுதி வந்து இந்தியாவில் அந்த பர்டிகுலர் இடத்துலதான் என்ன சொன்னிச்சு, பெருபாரி அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து இருந்துச்சு. இப்போ 1960 என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் இந்த வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் நடுவுல இருக்க இந்த பெருபாரி அப்படின்ற ஒரு இடத்த வந்து ஒரு யூனியனா வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருபாரி யூனியன் பில் அப்படின்னு சொல்லிட்டு 1960 வந்து பாஸ் பண்றாங்க. இப்போ இந்த பெருபாரி அப்படின்றத வந்து என்ன பண்ணலாம், ஒரு யூனியனா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1960 வந்து பாஸ் பண்றாங்க. அந்த யூனியனை வந்து எதோட மெர்ஜ் பண்ணும் அப்படின்னா ஈஸ்ட் பங்களாதேஷ் இருக்குல்ல, அதுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பெருபாரி யூனியன் பில் 1960 ஆக்டால ஒரு பில்லா வந்து கொண்டு வராங்க. அப்ப ஆர்டிகல் 3ல என்ன பார்த்தோம், ஒரு பில்லு கொண்டு வரணும்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், ஆர்டிகல் 3 ப்ரொவிஷோ கிளாஸ்ல என்ன பார்த்தோம், மேம் அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி நாட் நெசசரி, ஜாயிண்ட் சிட்டிங் நாட் நெசசரி, பிரசிடென்ட்டுக்கு முன்னாடி வந்து இன்ஃபார்ம் பண்ணி, முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ணி இன்கேஸ் அவர் ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னா ஒப்பீனியன் கேட்கலாம். ஆஸ் பர் நீங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னீங்க. ஸோ அதுபடி ஒப்பீனியனை கன்சல்ட் பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணுமானா பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே. அப்போ ஒரு பில் பாஸ் பண்ணோம், ஒரு ப்ரியர் ரெக்கமெண்ட், ஒரு ஒரு முன்னாடியே ஒரு ஒரு எப்படி சொல்ற, இது மட்டும் ஒரு பில் பாஸ் பண்ணிருக்கோம்னா என்ன பண்ணிருக்கணும், ஒரு ப்ரியர் இன்டிமேஷன் வந்து பிரசிடென்ட் வந்து நம்ம சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல. சோ அது மட்டும் ஒரு முன் பரிந்துரை வந்து செஞ்சிருக்கணும், யார்கிட்ட, பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றோம். பில் பாஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு முன் பரிந்துரை செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 3ல கிளியரா சொல்லிட்டாங்கல்ல. இப்ப அதே மட்டும் என்ன பண்றாங்க, பெருபாரி யூனியன் பில் அப்படின்னு சொல்லிட்டு 1916 வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்றாங்க. அதுல சொல்ல மாட்டோம் என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் பிரசிடென்ட்டா ஒரு முன் பரிந்துரை செய்யறாங்க. இப்போ பிரசிடென்ட்டுக்கு ஒரு டவுட் வருது. என்ன டவுட் வந்திருக்கும், நான் வந்து ஸ்டோரி சொன்னேன்ல, பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் நடுவுல பெருபாரி அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து இருந்திருக்குது. இப்ப இந்த பெருபாரி அப்படின்ற ஒரு பிளேஸ வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அதனால ஒரு பில் வந்து பாஸ் பண்றாங்க. இப்போ அது கொடுக்க போறாங்க, அதனால பெருபாரி யூனியன் பில்லுன்னு சொல்லிட்டு பாஸ் பண்றாங்க. இப்போ பிரசிடென்ட்டுக்கும் டவுட் வரும்ல, ஆர்டிகல் 3க்கும் இதுக்கும் ஏதாவது மெர்ஜ் பண்ணி யாருக்காவது இதனாலதான் இவருக்கு இந்த டவுட் வந்திருக்கும்னு யாராவது சொல்ல முடியுமா? டவுட். ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது, இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு ஸ்டேட்டை வந்து என்ன பண்ணலாம், பிரிச்சு இன்னொரு ஸ்டேட்டோட மெர்ஜ் பண்ணலாம், அது ஒரு ஸ்டேட்டை செப்பரேட் பண்ணலாம், சம்திங் இதுதான் பார்த்தோம். இப்போ பெருபாரி அப்படின்ற ஒரு பிளேஸ பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுக்க போறோம். இப்போ பிரசிடென்ட்டுக்கு ஒரு டவுட் வருது. என்ன டவுட் வந்திருக்கும் மேம்? நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க. அதுதான் மேம், எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ்
ஆர்டிகல் 3ல வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ்னு சொல்லியிருக்கு மேம். அதில் தான் நம்ம இன்க்ரீஸோ டிமினிஷோ ஆல்ட்ரோ இல்லை ஆல்டர் தி நேமோ பண்ண முடியும் மேம். இது வந்து ஒரு பார்ட்டை வந்து கொடுக்கறத பற்றி இங்கே ஆர்டிகல் 3ல சொல்லவே இல்லை. பார்ட்ட பத்தியா? என்ன பார்ட்? ஆமாம், அதாவது பெருபாரி அப்படின்ற ஒரு ஸ்டேட் இன்னொருத்தருக்கு கொடுக்கறது பத்தி இங்க ஆர்டிகல் 3ல சொல்லல மேம். எங்க சொல்லல? குடுக்கலன்னு எங்க சொல்லல? உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு எங்க சொல்லி இருக்கு? ஒரு ஆர்டிகல் 3ல இந்தியால அத இருக்கக்கூடிய ஒரு ஏங்க ஏல என்ன சொல்லி இருக்குது? கிளாஸ் ஏல என்ன சொல்லி இருக்குது? formation of new states by separation of territory from any state or by uniting two or more state part of the state by uniting any territory to the part of any state னு இருக்கு மேம். சரி, இந்தியால இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட், அந்த ஸ்டேட்டை வந்து இப்போ எப்படி சொல்றது, பெருபாரி அப்படின்ற ஒரு ஸ்டேட் இருக்குது. அத வந்து இன்னும் ஒரு பகுதியை என்ன சொன்னீங்க, ஒரு பகுதியை இன்னொருத்தவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு இருக்குதா ஆர்டிகல் 3ல? ராமச்சந்திரன் மேம் ஆர்டிகல் 3 வந்து இருக்கிற ஸ்டேட்ஸை செப்பரேட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து நேம் சேஞ்ச் பண்றதுக்கு, இல்ல வேற எங்காவது இருந்து ஒரு புதிய ஸ்டேட்டை உருவாக்குறதுக்கோ, இல்ல புதுசா ஏதாவது ஏரியா வேற ஒரு கண்ட்ரி அந்த இண்டிபெண்டன்ஸ் அப்போ வேற ஏதாவது இடம் இருந்தா அதை புதுசா சேர்த்துக்கிறதுக்கு தான் அலோவ் பண்ணுது. பட் வந்து நம்ம கிட்ட இருந்து ஒன்னு கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி யூனிட்டிங்னா என்னது? யூனிட்டிங்னா என்னது? யூனிட்டிங் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னது? ஒன்றிணைக்கிறது தானே மேம். ஒன்றிணைக்கிறது. இப்ப ராமச்சந்திரன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு பார்ட்டே வந்து சேர்க்கறது பத்தி சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான ராமச்சந்திரன்? அவங்க டிபியே பார்த்துட்டே இருக்கேன், எப்போ நீங்க அட்மிட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு. ராமச்சந்திரன் மேம் சொல்லுங்க. நான் தொண்டை தண்ணி வத்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படியே அதுக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. அம்பேத்கர் கேட்டாரே ஃபீல் பண்ணுவாரு இதை கேட்டா. மேம் அதாவது எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் நீங்க தான் மேம் சொன்னீங்க, அதனால தான் நான் கேட்டேன். ஆர்டிகல் 3ல எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்னு நீங்க சொன்னீங்க, அது 2க்கும் 3க்கும் அதுதான் டிஃபரன்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க மேம். சோ அதனால அது வந்து கரெக்ட். அப்போ பாகிஸ்தான் பெருபரின்றது ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் லொகேட் ஆகிருக்கிற பிளேஸ்ன்றதுனால அது எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் இல்ல. சோ அது அப்படி சொல்ல வரேன் மேம். ஓகே மேம் அது வித்தின் இந்தியாக்குள்ள அப்ளிகபிள், இந்தியா இல்லாம இருக்கிறது பண்ண முடியாதுன்னு ஒரு டவுட்டா மேம்? நேம் மேம் எனக்கு நேம் தெரியல. ஜீவிதா மேம். ஓகே. ஆக்சுவலி ராமச்சந்திரன் சொன்னது இப்பதான் எனக்கு புரிஞ்சு. எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணாரு. ஓகே ரைட். எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒரு மேஜரான ஒரு பாயிண்ட். சரி ராமச்சந்திரன், நான் தான் தப்பா பண்ணிட்டேன் போல. ஓகே, எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்ப டவுட் பிரசிடென்ட்டுக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, இப்போ ராமச்சந்திரன் சொன்ன மாட்டோம், ஆர்டிகல் 3 பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை யூனிட்டிங் ஆர் செப்பரேஷன் பத்தி தானே சொல்லியிருக்காங்க. ஆனா பெருபாரி அப்படின்றது இந்தியால இருக்குது. ஈஸ்ட் பாகிஸ்தானாவா இருக்கட்டும், வெஸ்ட் பாகிஸ்தானா இருக்கட்டும், ரெண்டும் வேற ஒரு கண்ட்ரி இல்லையா? அப்போ ஆர்டிகல் 3ல எங்கேயாச்சும் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டை அதர் கண்ட்ரிக்கே நம்ம வந்து கொடுக்கலாம், ஆட் பண்ணலாம், அதாவது அத வேற ஒரு கண்ட்ரிக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி, மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கா அப்படி ஒரு டவுட் வந்து பிரசிடென்ட்க்கு வந்து ஏற்படுது. ராமச்சந்திரன் சொன்ன மட்டும் இது எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டுக்கு மட்டும் தானே வரும். எப்படி இது நம்ம இல்ல நோ, ஆக்சுவலா நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆர்டிகல் 2க்கும் 3க்கும் என்ன பேசிக் டிஃபரன்ஸ்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க தான் ஆர்டிகல் 3ல எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ்னு வருது. அதான் ராமச்சந்திரன், நான் சொன்னதை கரெக்டா சொல்லிட்டீங்கன்ற. ஓகே ஓகே மேம். ஓகே, இப்போ எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டுக்கு மட்டும் தானே அப்ளை ஆகும். சோ இப்ப பிரசிடென்ட்டுக்கு வந்து டவுட் அதுதான். இப்போ ஆர்டிகல் 3 பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு உள்ள நிலப்பரப்பையும் இந்தியாவுக்கு உள்ள ஸ்டேட்டையும் செப்பரேட் அண்ட் யூனிட்டிங் அதை சேர்க்கறதுக்கு மட்டும் தானே இது அப்ளை ஆகும். இங்க என்ன இவங்க வந்து ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து அதர் கண்ட்ரிக்கு வந்து சேர்க்கிறாங்க, அதுக்கு இது எப்படி ஆர்டிகல் 3 வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். அப்ப டவுட் வரும்போது பிரசிடென்ட்டுக்கு ஒரு டவுட் வந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணலாம்? கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்களே. Ma'am, you may consult with the Chief Justice of India. Article 143.
143. ஓகே. இப்போ நம்ம அந்த கதை சொன்ன மாட்டோம் என்னன்னு பெருபாரின்ற யூனியன் பில் பாஸ் பண்றாங்க. அதை வேற ஒரு கண்ட்ரிக்கு கொடுக்குறாங்க. ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. பிரசிடென்ட்ட கன்சென்ட்டுக்கு வராங்க. ரெக்கமெண்ட் ப்ரியர் இன்டிமேஷன் ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. ஆர்டிகிள் 3 ப்ரொவிஷன்ல சொல்லப்பட்ட மாட்டோம். இப்போ பிரசிடென்ட்டுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இப்போ ஆர்டிகிள் 143 யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட இந்த வழக்கு வந்து போகுது. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகிள் 3 பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்து ஆர்டிகிள் 368 தான் கொண்டு வரணும். 368 என்னது, ஒரு கான்ஸ்டியூஷனே நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ 368 மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர ஆர்டிகிள் 3 வந்து ஒரு சிம்பிள் லா போடக்கூடியது. ஒரு சிம்பிள் லா பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி வச்சு என்ன பண்ணுவோம், ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்ணுவோம். அப்போ ஆர்டிகிள் 3 வந்து எதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி வைஸ்ல மட்டும்தான் ஒரு ஆர்டிகிள் 3 யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஆக்டை நீங்க கொண்டு வரலாம். இந்த ஆக்ட் எதை பேஸ் பண்ணிருக்கலாம், ஏரியாஸோ இல்ல பவுண்டரிஸோ நேமையோ நீங்க மாத்துறதுனா. ஆனா நீங்க ஆர்டிகிள் 3 பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்டேட்டை இன்னொரு கண்ட்ரிஸ்க்கே நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இது ஆர்டிகிள் 3 வராது. இதுக்கு நீங்க ஆர்டிகிள் 368 யூஸ் பண்ணி மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு மாநிலத்தை இன்னொரு நாட்டுக்கு நீங்க வந்து கொடுக்கறதுனா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 368 அப்படின்றது ஒரு கண்டிப்பா இந்த மாட்டம் ஒரு விஷயங்களுக்கு இது கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இது ஒரு கஷ்டமான நடைமுறை இல்லையா. அப்ப 1960 19th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஓகே 9th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி பெருபாரி யூனியன் அப்படின்றத ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு என்ன பண்றாங்க, இந்த ஆக்ட் மூலமா கொடுத்துட்டாங்க. சோ இதுதான் வந்து இந்த பெருபாரி யூனியன் கேஸ்ல வந்து இந்த ஆர்டிகிள் 3 இதுக்கு வருமா வராதா, அப்ப எந்த ஆர்டிகிள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, பெருபாரி கேஸ் புரிஞ்சா? மேம் அங்கேயும் வந்து இப்போ நீங்கள் ஒரு கேஸில் சொல்லியிருந்தீங்க மேம், பாபுலால் வெர்சஸ் பாம்பேன்னு. ஸோ அங்கேயுமே வந்து அந்த அட்வைசரி ஜூரி செக்ஷனில் பிரசிடெண்ட் வந்து கேட்கலாம். பட் ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கொடுக்கறத அப்படியே எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணலாமான்னா நாட் மேண்டேட்டரி, அப்படி தானே மேம்? என்ன சொன்னீங்க, மறுபடியும் சொல்லுங்களேன். மேம் இப்போது as a Chief Justice of India, I given a certain recommendation to the President of India because the President of India asking some advice with me regarding the matter of adding the territory and removing the territory. So now as a Chief Justice of India, I given some suggestion to the President whether it is the binding the President acting according to my advice. பைண்ட் பண்ணும்ல ராமச்சந்திரன், எப்படி பைண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா? ஓகே ஓகே மேம். ஏன்னா அதனாலதானே ஆர்டிகல் 143 வந்து கொடுக்குறாங்க. இந்த வழக்கோட முடிவே பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் தான் டிசிஷனே முடிவு எடுத்து கொடுத்துருக்கும். ஸோ அது அந்த அட்வைசரி கமிட்டியோட அதாவது ஒரு ஆலோசனை தான் கேட்கறாங்க. பிரசிடென்ட் வந்து 143 மூலமா சுப்ரீம் கோர்ட்ட ஒரு ஆலோசனை கேட்கறாங்க அப்படின்ற போது அந்த ஆலோசனையின் பேர்ல தான் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து கொண்டு வந்து 9th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டே கொண்டு வந்து பிரசிடென்ட் என்ன பண்றாருன்னா அதை அலோ பண்றாரு. அப்போ இது பைண்ட் பண்ணணும்னா பைண்ட் பண்ணும். பட் நீங்க சொன்ன மாட்டோம் பைண்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்கா அவசியம் இல்லையா அப்படின்றது வேணா நான் கிளியர் பண்ணிட்டு வேணா வரேன் ராமச்சந்திரன். நெக்ஸ்ட் செஷன்ல வேற ஏதாவது கேஸ்ல சொல்ல வரேன். ஓகேவா, சொல்லுங்க அசார். It is not binding. இது கேஸ் கிளாஸ் வச்சிருக்கீங்களா மேம்? நீங்கள் சொன்ன டெசிஷன் தான் மேம், பாபுலால் வெர்சஸ் பாம்பே, the same decision. அதுல நான் ஃபுல்லா படிக்கல, நான் பாக்குறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லா நான் படிக்கல. சரி ஓகே, நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், இது வரைக்கும் இப்போ ஒரு ஸ்டேட்டை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குறோம். ஸோ பெருவாரி யூனியன் கேஸ் வந்து பார்த்துட்டோம்.
1969 என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு டைரக்ஷன் வந்து கொண்டு வருது. என்ன டைரக்ஷன் அப்படின்னா செட்டில்மெண்ட் ஆஃப் பவுண்டரிஸ் டிஸ்பியூட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 368 நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஒரு பவுண்டரிஸ் வந்து டிஸ்பியூட் ஏற்படுது, அதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆஃப் பவுண்டரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுக்கு ஒரு எல்லையை வந்து தீர்மானிக்கிறீங்க, ஒரு எல்லை கோடை வந்து மாத்தி அமைக்கிறீங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு அமைச்சரவை தீர்மானம் போட்டே அதை வந்து மாத்திக்கலாமே தவிர ஆர்டிகல் 368 வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 1969 பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைரக்ஷன் வந்து கொண்டு வருது. எந்த வழக்கின் மூலம் டைரக்ஷன் கொண்டு வருது அப்படின்னா மஹன்பாய் ஐஸ்வர்பாய் பட்டேல் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா AR 1968 SC 783. ஸோ இந்த கேஸ் மூலமா இந்த பவுண்டரிஸ் டிஸ்பியூட் ஏற்படும்ல, இப்போ ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு பவுண்டரிஸ் டிஸ்பியூட் எல்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாட்ட விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போதுதான் இந்த வழக்குல வந்து இந்த ஒரு டைரக்ஷன் வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்தியா வந்து அதிகமான எல்லை மாற்றம் வந்து அது கூட நடந்திருக்கு அப்படின்னா பங்களாதேஷோட நடந்திருக்கு. இந்த பங்களாதேஷ் அப்படின்றது எதை சொல்றாங்க அப்படின்னா முதல்ல சொன்னோம்ல இந்த பெருபாரி கேஸ் வந்து ஈஸ்ட் பங்களாதேஷ் வந்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் கொடுத்தாங்கன்னு சொன்னல, இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் 1971 பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி நாடா வந்து மாறுச்சு. சோ அதிகமான எல்லை பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து யாரு கூட வந்திருக்கு அப்படின்னா இந்தியாவோட தான் வந்திருக்குது. ஸோ இந்தியா அண்ட் பங்களாதேஷ்ல அதிகமான எல்லை மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்தியா பார்த்தோம்னா 101 பவுண்டரிஸை வந்து டு கிவ் பங்களாதேஷ்க்கும், பங்களாதேஷ் பார்த்தோம்னா 50 பவுண்டரிஸ் வந்து இந்தியாவுக்கும் வந்து கொடுத்துருக்குது. இப்ப 1947 இருந்து பார்த்தோம்னா நம்ம அந்த பங்களாதேஷ்க்கும் அந்த பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் சொல்லப்படக்கூடிய முன்னாடி சொல்லப்பட்ட அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் இப்போ வந்து பங்களாதேஷ் சொல்லக்கூடிய இந்த நாட்டுக்கும் 1947 இருந்தே இந்த ப்ராப்ளம் வந்து வந்துச்சு. அப்ப 2015 தான் என்ன பண்றாங்கன்னா 100th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து ஒரு எல்லை மாற்றம் வந்து நடந்து அதுல சில அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, வெஸ்ட் பெங்கால் இது மட்டும் ஒரு எல்லைகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வந்தது. பட் இன்னுமே வந்து சில எல்லை பிரச்சனைகள் வந்துட்டுதான் இருக்கு. நம்ம மூவிஸ்லோட பார்ப்போம், எல்லையில நிற்பாங்க, ஒரு எல்லையில இருந்து சில அகதிகள் போனாலோ இல்ல சில பேர் போனாலோ சுட்டு போடுறது நிறைய விஷயங்கள் நடக்குது இல்ல. சோ இந்த மட்டும் டிஸ்பியூட்டுக்கு வந்து இந்த மகான்பாய் ஈஸ்வர்பாய் பட்டேல் யூனியன் ஆஃப் ஸ்டேட் இந்த வழக்குல சொன்ன மாட்டான் 368 வந்து இட்ஸ் நாட் நெசசரி அப்படின்றதான் இந்த வழக்குல சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த கேசஸோட முடிச்சுக்கலாம். ஸோ யாரும் இனி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எதுவும் ஆட் பண்றேன் அப்படின்னா ஆட் பண்ணலாம். இல்ல எனி டவுட்ஸ் இருக்குதுன்னா சொல்லலாம். இல்ல எப்படி வேற கிளாஸஸ் எப்படி கொண்டு போகணும் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்க. அந்த பெரிபாரி யூனியன் அதை மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்களேன், என்ன ஆகும் ஃபைனலி? பெருபாரி கேஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஆர்டிகல் 3 பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஆக்ட் நம்ம எப்படி பாஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி சிம்பிள் மெஜாரிட்டி மூலமா ஆர்டிகல் 3 பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வர முடியும். அப்போ பெருபாரி அப்படின்ற ஒரு பகுதியை வந்து நீங்க அதர் கண்ட்ரிக்கு கொடுக்கும்போது ஆர்டிகல் 3 எப்படி வரும்? வராது இல்ல. ஏன்னா அது எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் தானே, அதான் எக்ஸிஸ்டிங் இந்தியாவுக்குள்ள உள்ள ஒரு ஸ்டேட்டை மட்டுமே இந்தியாவுக்குள்ள ஒரு பகுதியை நீங்க வந்து ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணாலோ இல்ல மெர்ஜ் பண்ணா மட்டும்தான் பொருந்தும். அப்ப பெர்பாரி அப்படின்ட்டு நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பாகிஸ்தான் சொல்லக்கூடிய அதர் கண்ட்ரிக்கு நீங்க கொடுக்கும்போது எப்படி நீங்க சிம்பிள் மெஜாரிட்டியில ஒரு சிம்பிள் லாவா நீங்க அதை கொண்டு வர முடியும்? ஒரு சிம்பிள் லாவா கொண்டு வந்து நீங்க அதை எப்படி வந்து ஒரு பெருபாரி யூனியன் பில் அப்படின்னு கொண்டு வந்து அதை பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் வச்சும் ஒரு சிம்பிள் லாவா எப்படி கொண்டு வர முடியும்? ஏன்னா நீங்க அதர் கண்ட்ரி கொடுக்குறீங்கல்ல. அதனால இந்த ஆர்டிகல் 3 மூலியமா இதை நீங்க கொடுக்க முடியாது. ஆர்டிகல் 368 மூலியமா ஒரு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அதாவது கான்ஸ்டிடியூஷனே வந்து நம்ம சட்ட திருத்தம் செஞ்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அதுக்கான 2/3 மெஜாரிட்டியா இருக்கட்டும், அதே மட்டும் டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் 50% வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றது இருக்கட்டும், அதே மட்டும் ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற மட்டும் 368 நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை கொடுக்க முடியுமே தவிர ஆர்டிகல் 3 பேஸ் பண்ணி நீங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிந்துரை வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னதை பேஸ் பண்ணி 9th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி இந்த பெருபாரி அப்படின்ற ஒரு இடத்த ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு வந்து
அதோட ஆட் பண்ண அலோவ் பண்ணிட்டாங்க, அது ஆட் ஆயிடுச்சு. இதான் ஃபைனல். ஸோ ஆர்டிகல் 3 வருமா வராதா அப்படின்றதான் இதோட இந்த வழக்கோட ஒரு கொஸ்டினா இருந்தது. ஓகே மேம். சரி, ஓகே. வேற எனி டவுட்ஸ்? இதே ப்ராசஸ் தான் கச்சத்தீவுக்கு ஸ்ரீலங்கா கொடுக்கும்போது யூஸ் பண்ணிருப்பாங்களா? எனி கெஸ்? புரியல, என்ன சொன்னீங்க? கச்சத்தீவை ஸ்ரீலங்காக்கு கொடுத்தாங்களே, இதே ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்களா? எனக்கு இது படிச்ச மாட்டேன் நான் போவேன், எனக்கு கிளியரா தெரியல. நான் வேணா பார்த்து சொல்றேன். சார் யூஸ் ஓகே மேம். பண்ணலாம் மகேஸ்வரன் சார். மேடம். அது அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணல, அதுதான் இஷ்யூ ஆக்சுவலாங்க. இப்போ எதுல சொல்றீங்க? கச்சத்தீவுக்கு கச்சத்தீவை வந்து ஸ்ரீலங்கா கொடுத்தோம் இல்லைங்களா, அது வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கல. அதான் நமக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார்.